வீடியோக்கு ஒரு பிகினிங்கே இல்ல, போயிட்டு தான் இருக்கு. ஃபேக்ட் என்னன்னா, சிம்பிள்ரா, நார்டு 4 சரியா, நான் போன்ல இருந்து அப்படியே பாடிக்கு வரேன். நார்டு 4 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது அது நல்ல போனோ இல்லையோ நிறைய சப்ஜெக்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். ஒருத்தர் என்ன சொல்லலாம்னா, என்னங்க இது 7+ Gen 3 வச்சுட்டு 30,000க்கு ஒரு போனை ரிலீஸ் பண்ணிருக்கான், OnePlus அவனுக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்கலாம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பிடிச்ச ஒரு சிலர், என்னையா அப்டேட் இது, சிம் போட்டா ஒர்க் ஆகல, அவனும் வெறுத்துட்டான். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு அப்டேட் வருது, அப்டேட் அந்த போன் தலைகீழ மாறுது. எல்லாரும் வேற லெவல்ல இருக்கியா, பேக் போன் அப்படின்ட்டாங்க. என்ன தலைகீழ மாறிடுச்சுல. இப்போ அது வந்து ஐ எம் பேக் அப்படி மாறிடுச்சு. சரியா, இப்போ என்ன ஆயிடுச்சு, நார்டு 4க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுது. ஃபுல் மெட்டல் பாடியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன்ஸே இல்ல, அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. 7+ Gen 3 இஸ் மோர் தென் கேப்பபிள்ங்கறத எல்லாரும் யூஸ் பண்ணி உணர்ந்துட்டாங்க. இப்போ கூட நிறைய பேர் இந்த 13sக்கே அதான் கேக்குறாங்க, எனக்கு எதுக்கு இது, எனக்கு நீங்க வந்து ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் SoC கொடுத்தாலே போதுமே, எதுக்கு 80 லிட் கொடுத்துருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாமே விமர்சனம், இதெல்லாமே விமர்சனம். ஒவ்வொருத்தரோட எனக்கு ஒண்ணு பிடிக்குங்கிற விமர்சனம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனா பேசிட்டு இருந்த ஃபேக்ட் என்னன்னா, ஏதாவது ரிசல்ட் தெரியும் போதுதான் நமக்கு அது மேல ஒரு இம்பாக்ட் ஏற்படும். இப்ப நார்டு 4 வரும்போது அது மேல இருந்த இம்பாக்டோட நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிடுறோம். ஃபைபர் அசிஸ்ட், அதுதான் அது சொல்றேன். இப்ப இந்த நார்டு 4 இருக்கு பாத்தீங்களா, நார்டு 4 நல்ல போனா இல்லையாங்கிற டிபேட்லாம் ரிலீஸ் ஆகும்போது இருந்திருக்கலாம். ஆனா அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிஜமாவே தலைகீழ மாறும்போது யூசர் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நேத்து வரைக்கும் போன் பேச முடியாம இருந்த போன் இன்னைக்கு அப்டேட்டுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு அப்படின்றான். இப்ப எல்லாருக்கும் என்ன தோணுனா, என்னடா இது யூஸ் பண்ணவங்களே இந்த அளவுக்கு சொல்றாங்க, இப்ப அது மேல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. இதே மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட கழுவி ஊத்திருந்தான். ஆனா மெட்டீரியல் எக்ஸ்பிரசிவ் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையா அப்படின்ட்டான். உண்மை. ஆனா நிஜமா ரொம்ப நாள் கழிச்சு நீ சொன்ன மாதிரி எப்படியும் ஒரு சில விஷயங்கள் திகட்டும்டா. இப்ப எனக்கு லீவே கொடுத்தாலும் வீடியோ போடுறதுல நிறுத்திக்கோங்க, உங்களுக்கு மாசம் 30,000 தரேன், போதும் தானே, சரிங்க 30,000 வச்சு நான் வாழ்ந்துப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ரைட்டு. இப்போ அடுத்த கேள்வி, அப்போ நீங்க வந்து இந்த தொடர்ந்து ஒரு 2 மாசம் வீடியோ போடக்கூடாதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் சரி லீவு கிடைச்சிச்சு அவன்ட்டு பார்க்கலாம், காசுலாம் வேணாம் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு. 4வது நாள் 5வது நாள்லாம் என்னோட ரொட்டீனை பிரேக் பண்ணிட்டீங்களே, நான் என் ரொட்டீன்லயே இல்லையே, எப்ப சாப்பிடுறேன் எப்ப தூங்குறேன்னு புரிய மாட்டேங்குது, மீதி நேரம் ஃபுல்லா எனக்கு எம்டியா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, கண்ட கர்மத்தெல்லாம் போய் பார்க்க வேண்டியதா இருக்கே அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஃப்ளோ, அதே சமயம் ரிசல்ட். ஸோ இந்த இடத்துல என்னாச்சுன்னா, இந்த தூக்கம், இப்ப நான் வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் ஆகுறேன்னு வையேன், அந்த வீடியோலயே நான் லோவா தான் இருப்பேன். என்னோட எனர்ஜி இருக்காது, என்னோட தாட் ப்ராசஸ் இருக்காது, பிரெயின் ஆல்ரெடி டயர்டா பண்ண முடியாது. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ கூட எடுத்தேன், அதுல செம ஜோக்கா இருக்கும். ஒரு சில வீடியோல என்ன ஒன்னா, இப்போ கெஸ்ட் யாராவது வராங்கடா, ஃப்ரெண்டு வராங்க, அவங்களுக்கு அந்த டைம் தான் ஃப்ரீங்கிறனால அவங்க வந்துடுறாங்க. கரெக்ட். ஆனா நம்ம வந்து நாள் முழுக்க நான் அப்படியே தான் இருப்பேன். ரெஸ்ட் இஸ் பெஸ்ட்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படி இருக்கும். நாள் முழுக்க நான் இப்படியே இருந்துட்டு இருப்பேன்டா, தூக்கமே பத்தாது. பாத்துருக்கேன், நான் அந்த ஹுவாவேயோட பேண்டுக்கு நான் வீடியோல கூட காமிச்சிருப்பேன், 6 மணி நேரம். நம்ம மார்ஷல் வீடியோ பண்ணும் போதே நான் உன்னை கேட்டேன், என்னடா சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது டயர்டு தான். ஆமா இல்லையா, செம்ம டயர்டா இருக்கும். இப்போ இதுவே பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நான் ஒரு 7.5 hours தூங்கியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெலிவர் பண்ற டேட்டாலேயே வித்தியாசம் தெரியும், என் பாடி லாங்குவேஜ் மாறும், என்னோட பிசிக்கல் எனர்ஜி அவுட்புட் அதேதான். இதுல கூத்து என்னன்னா, 2 மணி நேரத்துக்கு பேட்மிண்டன் ஆடி இருக்கேன், அப்பயும் நமக்கு எனர்ஜி இருக்கு. ரீசன் என்னன்னா தூக்கம். ஸோ அப்ப என்ன ஆகுது, தூக்கங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து செஞ்சதுக்கு அப்புறமா அதோட அவுட்கம் உணரும் போது எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுமே பூரிப்பு. இதே மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபைபர். அந்த ஃபைபர் வந்து அந்த ஹஸ்க்னு சொல்லுவாங்க. நம்ம இவன் கிருஷ்ணா வர டாக்டர், அவன் என்ன பண்ணி வச்சிருந்தான், தனியா டெலிகிராம் குரூப்ல ஒரு ஃபிட்னஸ் குரூப் இருக்குடா, அதுல வந்து ப்ராஜெக்ட் ஹஸ்க்னு போட்டு வச்சாங்க. ஏன்னா அவனுக்கும் என்ன ஷாக்குன்னா, அவனுக்கு ஃபைபரை பத்தி தெரியும், பட் இந்த மாதிரி நம்ம இந்த நெல் இருக்குல்லடா, நெல்லு குத்துன மேல உமி இருக்கு தெரியும். சோ இந்த மாதிரி உமிக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா, அதை சவச்சா கேவலமா இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த உமியே நான் கொஞ்சம் பொடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், நல்லா பொடி பண்ணி, முழுசா இருந்தா தானே போய் குத்துதுங்கிறீங்க, கடிக்க கேவலமா இருக்குங்கிறீங்க, நான் கொஞ்சம் ஃபைன் பவுடர் மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ நீங்க அது எப்படியா இருந்தாலும் உள்ள போய் பிரேக் டவுன் ஆக போகுது. இப்போ நான் கொஞ்சம் பவுடர் மாதிரி கொடுத்தோன்னே நீங்க சாப்பிட்டதும் அதோட ஃபைபருக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைச்சி அடுத்த நாள் போய் காலையில உட்கார்றேன், கான்ஸ்டிபேஷன் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வாட்டர் ஃபால் ஃபிளேவர் தான் அது. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கு. அப்போ இதை பார்த்ததும் என்ன ஆகுதுன்னா, எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி இமீடியட்டா ஏதாவது ஒரு சில ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது லைஃப் அதை அக்செப்ட் பண்ணுது, மைண்ட் அக்செப்ட் பண்ணுது, ஹார்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. நான் ஆக்சுவலாக குரூப்ல ஒரு ஆடியோ போட்டிருந்தேன்டா. சரி, அந்த ஆடியோ என்ன அப்படின்னா, நான் நத்திங்கை ஹேட் பண்ணுற ஆளாக இருந்தால் எப்பயோ நான் நத்திங் ஃபோன் ஒரு தண்டோன்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. நான் அப்படி சொல்கிறது இல்லையே. இவங்களோட டூ மச் ஆஃப் டாக்ஸிக் ஓவர் ப்ளோன் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு பிராண்டாக ஒர்க் ஆகலாம். நான் இப்போ நத்திங்கில் இருந்தேன்னா நான் இதுக்கு கிளாப் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. அங்கேயும் எனக்கான மனசு உறுத்தும் ப்ரோ. நான் ஒரு நல்ல ரோஸ் மில்கை விற்கிறேன் அப்படின்னும் போது
வேர்ட் ஆஃப் மவுத்லேயே அது ஸ்ப்ரெட் ஆகுங்கிறத நம்புற ஆள். ஆனால் அதுக்காக மார்க்கெட்டிங்கே பண்ணாமல் இருக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எந்த மட்டும்தான் ரோஸ் மில்க்கு, என் ரோஸ் மில்க் மாதிரி எங்கேயுமே கிடையாது அப்படின்னு பேசுறது வந்து எனக்கு புரியல. எனக்கு இது புரியல. ஏன்னா இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான். அதே ஸ்டிக்கரை நான் எல்லா பிராண்ட் டப்பாலையும் பார்த்தேன்னா எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரியான அடிப்படையில் தான் நான் வந்து திட்டுறதே தவிர, இவனுங்க ஓவர் ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறதுனால தான் திட்டுறனே தவிர மற்ற எதுவுமே இல்லை ப்ரோ. இதோட கொடுமையான ஒரு விஷயம் சொல்லிட்டா, நத்திங் ஆஸ் அ பிராண்டு நீங்கள் ஃபோனில் ஏதாவது ஆர்என்டி பண்ணி கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, அதை பற்றி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நான்லாம் சாத்திட்டு போயிட்டே இருப்பேன், அது வேற விஷயம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் ஏதாவது ட்ரை பண்ணி கமல்ஹாசன் மாதிரி ட்ரெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறது வந்து கால்பேயோட சீப் டாக்டிக்ஸ் ப்ரோ. இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் திட்டதான் ப்ரோ செய்வேன். கால்பேயோட சீப் டாக்டிக்ஸ் ப்ரோ, இது எனக்கு பிடிக்கல. டெக் உலகின் கமலஹாசன் போடு. யாரு டெக் உலகின் கமலஹாசன்? கால்பேய், வேற எவனும் கிடையாது. நீ வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்னது அது? என்னது அவனா? அவன் டெக் உலகின் கமலஹாசன். அதான் இப்ப ஏதோ ரீசெண்டா ஒரு அந்த டெக் உலகின் கமலஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். இந்தியன் ஃபுட் இன் லண்டன் இஸ் பெட்டர் than இந்தியன் ஃபுட் இன் இந்தியா. எப்படி? அதுக்கப்புறம் அந்த போட்டோவை போட்டான். இதுதான் பிக்கஸ்ட் காமெடியே. அந்த போட்டோல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எப்பயும் இந்த இந்தியா அப்படின்னாலே அவனுங்க இந்த வெள்ளைக்காரனுங்களுக்குலாம் செம்ம கேவலமானவனுங்க, ரொம்ப நேரோ மைண்டட் அவனுங்க. அவனுங்களுக்கு இந்தியன் ஃபுட் அப்படின்னா வந்து சப்பாத்தி, கிரேவி, இதான் அவனுங்களுக்கு தெரியும். அத போட்டோ எடுத்து போட்டு இந்தியன் ஃபுட்னு போட்டிருக்கான். அப்ப நான் சாப்பிடுறதெல்லாம் என்னடா? அப்ப நான் சாப்பிடுறதெல்லாம் என்ன? சரி வேணாம், நம்ம கமலஹாசனை கண்டு கோபிக்க வேணாம். அந்த கமலஹாசன் இருக்கான்ல, அவன் ஒரு கமலஹாசங்க. அவன் வந்து இந்தியன் ஃபுட் இன் லண்டன் இஸ் பெட்டர் than இந்தியன் ஃபுட் இன் இந்தியா இப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்களா நான் எப்படி வந்து மார்க்கெட்டிங் ஜீனியஸ், எவ்வளவு அட்டென்ஷன் கேதர் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, நத்திங் பாத்ரி வருது அப்படிங்கிறான். டெக் உலகின் கமலஹாசன் வந்து இந்த மாதிரி எந்த கான்டெக்ஸ்டுமே இல்லாம, எந்த கான்டெக்ஸ்டுமே ஆனா இப்போ இதுல விக்டரி தானே பொதுவா. இல்ல இதுதான் நான் சொல்றேன், இது வந்து விக்டரிங்க. நாங்களும் சொல்லுவோம் இது வந்து விக்டரி ஃபார் கால்பே, ஏன்னா ரீச் கிடைக்குது. இப்ப அடுத்து இதுல வேற ஒரு சிலர் வந்து கமெண்ட் போடுவாங்கடா, என்னன்னா யோ இது ஒரு போனான்னு சொல்லி நீ அந்த போனை பத்தி பேசிட்டு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃபேக்ட் என்னன்னா, இது சூப்பர் போன்னு சொல்றதுக்கும் அந்த போனை பத்தி பேசணும், அது கேவலமான போன்னு சொல்றதுக்கும் அந்த போனை பத்தி பேசிதான் ஆகணும். பட் இந்த இடத்துல டெலிவர் ஆகிற டேட்டா வேற இல்ல. கரெக்ட். பாக்குறவங்களுக்கே நிறைய பேர் கால்பே யாருன்னு தெரியாது, போய் கூகுள் பண்ணி பார்த்து அவனுக்கு இப்ப ஃப்ரீ மார்க்கெட்டிங் தான். ஆமா, டெக் உலகின் கமலஹாசனா, ஓ அப்ப இவனுக்கு திட்டுறானுங்கன்னு மட்டும் தெரியும். இல்ல இது எதுக்கு ஆனா திரும்பியும் சொல்றேன், ஆனா கமல் ஃபேன்ஸ்க்குலாம் எப்படி இருக்கும்? டெக் உலகின் கமலஹாசனா கால்பே அப்படி இருக்கும். ஆக்சுவலா கொடுமை என்னன்னா, எங்களுக்கு இப்போ எங்க கிட்ட கேட்டீங்கன்னு ப்ரோ உங்களுக்கு கமல் பிடிக்குமான்னா, அவர் வந்து ஏதோ அட்வான்ஸ்டு டைம் டிராவல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் நிறைய விஷயங்கள். இருந்திருக்கேன். இதான் இல்ல வரத்துன்னு இல்லைங்க, எல்லாருமே கமல் ஃபேனா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள கண்டிப்பா அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா நடிச்சு ஒரு சிச்சுவேஷனை வந்து இவ்வளவு நேச்சுரலா ஒருத்தரால் டெலிவர் பண்ண முடியுமா? எப்ப பாரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி சாகடிக்கிறது, அது அவரால் தான் முடியுது, நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ண தான் செய்வோம். ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, எதை எங்க பேசுறோம்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் சில சமயம் தலைவர் சொதப்பி விட்டுருவாரு. ஓவர் ஹைப் அந்த பாயிண்ட் தான் அவர்கிட்ட. எனக்கு ஒரே ஒண்ணு தெரிஞ்சாகணும், நீ எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண? நீ ஒரு ஆடியோ ஒண்ணு எனக்கு காமிச்சு. அது என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து என்ன கமெண்ட் நான் சொல்றேன் பாரு, நல்ல விஷயம் நீ அதை கேட்டது. டெக் உலகின் கமலஹாசன் இங்க பாருங்க, இட்ஸ் சஜித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போனாருனால ஒரு கமெண்ட் போட்டு வந்திருக்காரு. அதை ஒரு நண்பர் எடுத்துட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஒய் சோ மச் ஹேட்டட் டுவர்ட்ஸ் நத்திங். சரியா? எஸ். இதுல என்ன கொடுமைன்னா, அவர் வந்து அவரே கேள்வி கேட்டு அவரே பதிலும் சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு வேலையே இல்லாம போச்சு. நான் அதான் வந்து குரூப்லயும் போட்டிருந்தேன். நான் குரூப்ல கூட என்ன போட்டிருப்பேன் தெரியுமா, இந்த இது வந்ததுமே, see this bro, இங்க போட்டிருப்பேன் இந்த மாதிரி, this makes feel the problem here is I have clarified this thousands of time. If I am a marketing manager, I will stand with Kalpai. வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி ஜி. ஏங்க சப்பாத்தி வச்சு முடிச்சிட்டீங்களேங்க நத்திங் 3 ப்ரமோஷனை, வேற லெவல் ஜீனியஸ்ங்க நீங்க அப்படின்னு. நான் பப்ளிக்கோட நிற்கும் போது என்ன நினைப்பேன், எதுக்கு நீங்க சுத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, நத்திங் ஃபோன் 3 வருதுன்னு சொல்லிட்டு. அதேதான் தக் லைஃப்க்கு நடந்துச்சு. சரியா? இப்போ இங்க என்னாச்சுன்னா, பட் ஐ am an enthusiast and also I share my thoughts. ஏதோ மொழி பிரச்சனை கிளப்பி உள்ள வந்தாங்க. and also I share my thoughts and not a copied stuff. சரியா? நான் சும்மா எங்கேயே காப்பி பண்ணிட்டு வந்துட்டு, அவர் சொல்லிட்டாரு அதனால அதுவா தான் இருக்கணும், இவர் சொல்லியிருக்காரு இந்த இன்ஃப்ளூயன்சர் அதனால அதுதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு நான் கிடையாது. அதுக்கு நான் யார் இருக்கணும்? காப்பி பண்ணி நான் பேசாம என்ன பண்ணல. யூடியூப்னா யூ தாங்க முக்கியம். யூல ஒரு தனிப்பட்ட நபரோட கருத்து. சரி, இந்த கமெண்ட் பாரு.
why so much hatred towards nothing சொன்னாரா, question mark போட்டாரா, yes you can have your own opinions, முடிஞ்சு. அதோட முடிய வேண்டியதானே, ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? but people do like that brand. இந்த பட் சொல்றவங்களா தாயா முதல்ல பட் சொல்லாதீங்க. பட் எல்லாம் விடுறா, அவர் ஆன்சர் சொல்றாரு you can have your own opinions. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கும் உங்க ஒபினியன் இருக்கலாம், தப்பு இல்ல. அந்த ஒபினியனுக்கு இந்த டியூப் இருக்கு, ஓபன் பண்ணி நீங்களும் உங்க ஒபினியன் ஷேர் பண்ணலாம். ஒபினியன் என்ன ஆகுது அப்படின்னா, சொந்த ஒபினியனா இல்லாட்டி இந்த கால்பேயோட கிங்கினி மிங்கினிஸ்லாம் சுத்திக்கிட்டு இங்க பாரு. நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு வீடியோல நானும் நீயும் டிசிஎல் டிவி பத்தி பேச வரும்போது ரோஹித் சர்மாவை அடிச்சுட்டு விராட் கோலி மாஸ்ன்னு சொல்லிருப்போமா இல்லையா? கான்டெக்ஸ்ட் என்ன வந்தது? ஃபிட்னஸ். சரியா? கிரிக்கெட் ஃபிட்னஸ். இப்போ யாராவது என்கிட்ட ஆஸ் a ஹியூமன் விராட் கோலி ஸ்டாண்ட் கரெக்டான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு விராட் கோலி பிடிக்கவே பிடிக்காது. சேம் ஃபேக்ட். ஒரு டீம்னா டீம் பிளேயரா இருக்கணும். நீ தான் பெருசுன மாதிரி எல்லா இடத்துலயும் ஃபீல்ட்ல சீன் போட்டு நின்றன்னு வையேன், பருப்பு வேகாது கண்ணா. கிரிக்கெட் உலகத்துல யார் பேங்க எங்கெல்லாம் போனாலும் வரானே. அதனாலதான் ரெண்டும் கை கோத்து ஆர்சிபில. ஆமா, அதனால ஏன் வந்துச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஜாயினிங் ஃபோர்சஸ்க்கு அப்புறம் அவங்க வின் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதனால ஒரு எவ்வளவு பிரச்சனை இருக்காங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம். 11 பேர். அது ஆக்சுவலா அதை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குங்க. ஏன் நடந்துச்சு அதெல்லாம் பத்தி நாங்க பேச விரும்பல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் திரும்பியும் சொல்லுவேன், நம்ம ஊர்ல மட்டும்தான் ஒரு ஆக்டர் வந்தா இல்லாட்டி யாராவது வந்தா இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல வந்தா மேல போய் உளுந்து சாகுறோம். அதுக்கு விக்ரம் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பாரு, பயங்கரமா இருந்தது. புஷ்பா படத்துல நடந்துச்சு. புஷ்பா படத்திலேயே சத்தாரு. அதோட விக்ரம் வந்து ஒரு ஷார்ட் வீடியோல சொல்லியிருந்தாரு, நான் ஃபிளைட்ல இருந்தேங்க, என் பக்கத்து சீட்ல பார்த்தா டெண்டுல்கர் இருந்து பண்றாரு அப்படின்னாரு. ஆனா விக்ரம் அவருக்கு தெரியல. விக்ரம் சூப்பரா டெலிவர் பண்ணிருந்தாரு. கூட ரீசன்ட்டா சொல்லிருந்தாருல, கோலிக்கு சிம்பு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ சிங்கம் தான் சாங் தான் என் ஃபேவரட் சொல்லிட்டு போயிடுவான் அவன். அதுல பார்த்தனா மேல தம்ப்நெயில்லயே சிம்பு போட்டோ தான் இருக்கும். எனக்கு தெரியல. சரி, ஃபிளைட்ல உட்காந்துருக்காரு. எப்பயும் வந்து விக்ரம் இருந்தாருன்னா இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா யாராவது வந்து சார் செல்ஃபி சார், ஒரு ஆட்டோகிராஃப் சார்னு கேட்பாங்கல்ல. நான் வந்து ஆல்ரெடி ஃப்ளைட் க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், யாருக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டுங்க, இங்கே ஃப்ளைட்டில் இருக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணும்னு சொல்லியிருந்தேன். இதை வேற சொல்லி தொலைச்சிட்டேன். நான் திரும்பி பார்க்குறேன், இங்கே நான் திரும்பி பார்க்குறேன், யாரெல்லாம் பசங்களெல்லாம் பார்க்குறேன், பின்னாடி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறேன், யாராவது எழுந்து வருவான்னு பார்க்குறேன், ஒருத்தனும் வரல. ஏன் தெரியுமா? எவனாவது வந்து ஒரு சைனோ இல்லாட்டி ஒரு செல்ஃபியோ கேட்டால் டென்னில் ஒன்று எதுக்கு எல்லாரும் இவர்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி திரும்பி பேசுவார்ல. கரெக்டா? ஓகே, அதுக்காக வெயிட் பண்றாரு. யாருமே வரலங்க. சரி, வெக்கத்தை விட்டு நம்மளே பேசிடுவோம் அப்படின்னு ஒண்ணு. சார் அவர் சொன்ன விதம், ஐயோ இதெல்லாம் எத்தனை பேர், அதாவது எப்படி நான் எதுக்கு சொல்றேன்னா, எப்படிப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு என்ன தோணுதானா, ஐயோ நம்மளை பத்தி அவருக்கு தெரியலையே, நம்ம ஒரு ஆக்டர், ஓகே, ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு செலிபிரிட்டின்னு ஒரு இமேஜ் செக் பாருங்க. சூப்பரா இருந்தது. அவரு அப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, சச்சின் கிட்ட பேசுறாரு. பேசும்போது நான் வந்து ஒரு ஆக்டர், நான் வந்து மூவிஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது, உங்களுக்கு என்னை உங்களுக்கு தெரியலன்னும் போது டெண்டுல்கர் வந்து அக்செப்ட் பண்றாரு, அவரும் அக்னாலேஜ் பண்றாரு. அப்புறமா என்ன படம்லாம் பார்க்க முடியல. அவருக்கு என்ன படம் பார்த்தேன்னு கேட்டதுக்கு ஏதோ ஒரு படம் சொன்னார்ரா. விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க கடைசியா அதை ஒன்னு சச்சின் கேட்கலாம்ல, நீங்க என்ன படம்லாம் பார்த்தீங்க அப்படி கேட்கலாம்ல. அவர் சொன்ன படம் வந்து ஏதோ 1960யோ அதான் பார்த்த படம் சோலேங்க அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அது ஏதோ அமிதாப் பச்சன் நடிச்ச படமா ஏதோ ஒன்று சொன்னாரு. ரொம்ப பழசம், பிளாக் அண்ட் ஒயிட். விக்ரமுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கேம் தான். எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் நீங்க நோட் பண்ணுங்க, கொஞ்சம் கரெக்டாக கேம்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, ரீசெண்டா இப்போ தோனியை சுத்தி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா தோனி வந்து ஒரு இமேஜ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஃபிளைட்ல இருந்து இமேஜ் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தா கேண்டி கிரஷ் ஆடிட்டு இருந்தாரு. டெண்டுல்கரும் ஏதோ கேம் தான் ஆடிட்டு இருந்தாரு. எல்லாம் அவங்களுக்குன்னு அவங்க ஒரு டைம் கிடைக்குதுன்னும் போது ஏதோ இந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது அகைன் பிரெயினுக்கு தான் வேலைன்னு வச்சுப்போம், அது வேற விஷயம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அப்புறம் டெண்டுல்கர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ஹி கேவ் இஸ் டைம்டா. எப்படின்னா, நீங்க சொல்லுங்க, நீங்க யார் முதல்ல, நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாராம். ஃபுல்லாக கவனிச்சுக்கினார். ஸோ இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் இதே வந்து விராட் கோலி பண்ணியிருப்பாங்க, பண்ணிருக்க மாட்டாங்க, தெரியும் கேரக்டர். அதனால்தான் நாங்க வந்து நத்திங் பிடிக்கல அப்படின்லாம் எவனும் சொல்லவே இல்லை, இங்க யாரும் சொல்லவே இல்லை. நத்திங்கோட ஆட்டிடியூட் பிடிக்கல, எக்ஸாக்ட்லி, நத்திங்கோட மார்க்கெட்டிங் பிடிக்கல. சரி, அடுத்து படிக்கிட்டப்ப என்னது, ஓகே, பட் பீப்புள் டூ லைக் த பிராண்ட் நத்திங் அண்ட் தேர் ப்ராடக்ட்ஸ். சரி, பிடிக்கும் ப்ரோ, நான் திரும்பியும் சொல்றேன், பிடிக்கும். எனக்கு இப்போ வந்து அதான் பிடிக்கல, ஒத்துக்க முடியல அவனால அப்படின்னு நான் கேட்பேன். யூ கேன் டெஃபினெட்லி பின் பாயிண்ட் த கான்ஸ் ஆஃப் தேர் ப்ராடக்ட், பட் talking as if the product is entirely bad is not cool, especially from a so-called tech enthusiast like you guys.
இங்க ப்ராப்ளம் என்னன்னா டிவிடி ஷோனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டெய்லி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒன்று போடணும் போல. டிவிடி ஷோ, இட் இஸ் எ டெக் ஷோ, இட் இஸ் எ டெக் நியூஸ் ஷோ வேர் வி வில் ரோஸ்ட் சம் ஆஃப் த பிராண்ட்ஸ். இது எத்தனை தடவை சொல்றது? 2019 சொன்னோம், 20 சொன்னோம், கோவிட் டைம்ல நம்ம வந்து ஜூம்ல பண்ண வீடியோலயும் சொன்னோம், 2021லயும் சொன்னேன். அதுக்கப்புறமும் இப்பயும் சொன்னேன். இப்ப ரீசெண்டா ஒரு தடவை என்னாச்சுன்னா, எப்ப பாரு நீங்க வந்து என்ன ஒரு மாதிரி இந்த பிராண்டை கலாய்க்கிறீங்க அந்த பிராண்டை கலாய்க்கிறீங்கன்னு வந்தாங்க. அப்பயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நாங்க வந்து டிவிடில பேசுறத நீங்க சீரியஸா எடுக்கவே கூடாது, நியூஸை மட்டும் கேட்டுட்டு போயிடணும். ஹாப்பியா நீங்க சிரிக்கிறதுக்கு தான் நாங்க தேவையில்லாம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நியூஸ் ஷோ பார்க்கணும்னா தான் ஆப்ட நியூஸ் ஷோ இருக்கு, எதுக்கு இந்த இடத்துல ஃபன்னு? சரியா? அதுக்கே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ இவ்வளவு பேசினார்ல, நத்திங் ரிவ்யூலாம் போய் பாருங்க. நத்திங் ஃபோன் ரிவ்யூ, சிஎம்எஃப் ஃபோன் ரிவ்யூ, சிஎம்எஃப் பட்ஸ் ரிவ்யூ, நத்திங் இயர் ரிவ்யூலாம் போய் பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ப சொல்லுங்க. எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோல சரியாதான் பேசியிருக்காரு அப்படின்னு இருக்கும். ஆமா, நம்ம வந்து இருக்கிறது என்ன இருக்கு என்ன இல்லைன்றதை என்னைக்குமே நம்ம வந்து மாத்தி சொல்ல முடியாது. நான் இப்போ ஒண்ணு சொல்லலாம், நத்திங் போன்ல NFC இல்ல அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம், இருக்கிற NFC இருந்தாலும் முதல்ல ஒன்னே ஒண்ணுடா, விருப்பு வெறுப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க வச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணாதீங்க, நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நாங்க தான் அதை வந்து சொல்லுவோம். வேற எங்களுக்கு இதுக்கு மேல விருப்பு வெறுப்புலாம் கிடையாது, இருக்கிறத நாங்க சொல்றோம். அப்புறம் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வைக்கிறோம்? நம்ம இப்போ கால் பை மேல அவனை ஏன் வந்து நான் இப்போ வந்து இவ்வளோ திட்டணும்? என்ன, அவனுக்கு ப்ரமோஷன் தான் நடக்குது. இதுல அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான். ஒரு அவனுக்கு நமக்கு கிடைக்காத ஏஜ் குரூப்டா. நான் சொல்லியிருக்கேன்ல, வேவ் லென்த்தியா மேட்ச் ஆகுது நிறைய விஷயங்கள். அவன் வந்து சொன்னதெல்லாம் நான் செய்யல. பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஈவெண்ட்டையும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவேன்னு சொன்னான். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஈவெண்ட்டுக்காக முடிச்சிருந்தோம். மாத்துவேன்னு சொன்னா போன் வந்து பின்னாடி லைட்டை மட்டும் தான் மாத்தி. இவங்க நம்ம பழைய வீடியோ தான் பார்க்கல விடு. கால் பே வரும்போது என்னெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி அவங்க சேனல்லே அதை வீடியோ வந்து முதல்ல அதை பாருங்க. எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்களா? டெய்லி அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா எது புதுசோ அது மட்டும் தான் பார்ப்பாங்களாம், பழசுலாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கான்டெக்ட் புரியும்? கான்டெக்ட்லாம் தேவை இல்லையா? டிஸ்ட்ராக்டடா சுத்தின்னு இருப்பாங்களா? இப்படிதான் கமெண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் டைம் வருது. இவ்வளவு பெரிய கமெண்ட் இல்ல நான் கமெண்ட் அடிக்கிறேன். இந்த கமெண்ட் அடிக்கிற டைம்ல அந்த ஏஐ தட்டி who is கால் பே, what are his origins, when did he begin, when did he leave OnePlus னு ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்க ஒரு டைம் இருக்கா? ஏன் வந்து எங்களை வந்து கடிச்சிட்டு இருக்கீங்க? கரெக்ட். போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற டைம் இருக்கா உங்களுக்கு? இல்ல கால் பேயோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டா கூட ஈஸி ஆயிருச்சு இப்போ. ஆமா, ஜெமினில என்ன சொல்லணும்னா என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து என்ன தெரியுமா கேட்கலாம், ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. எங்கயாவது டேட்டா எடுத்து நான் வந்து இப்பவே கூட என்ன வந்து நான் கேட்பேன் அப்படின்னா, இல்லையா எங்க சரி, ஹே ஜெமினி டெல் மீ வாட் கால் பே தி CEO of Nothing said before launching his brand. What did he promise to the consumers? இந்த மாதிரி கூகுள் கிட்ட பேசுங்க. Before launching Nothing, Carl Pei, the co-founder of OnePlus, expressed a vision to bring excitement and artistry back to the consumer technology market, which he felt had become stagnant and uninspired. His core promises and vision for Nothing focused on removing barriers between people and technology. Pei aimed to create a seamless digital future where technology would be more intuitive, natural, and ultimately fade into the background as a beautiful and effortless part of life. ரொம்ப பெருசா இருக்கு. பாஸ் பண்றேன். என்னெல்லாம் போட்டுருக்குன்னு நான் படிக்கிறேன். Removing barriers between people and technology. ரிமூவ் ஆயிடுச்சா? அதாவது எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் மாதிரியா. அதனால தான் எசென்ஷியல் ஸ்பேஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட எசென்ஷியல் பிராண்ட் அக்வயர் பண்ணாங்கடா. ஆமா கரெக்ட். எசென்ஷியல் பிராண்ட் அந்த டேர்ம் அதுக்காக அக்வயர் பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஆனா எசென்ஷியல் பண்ண எதையுமே நீங்க பண்ணல. டிஸ்டிங்டிவ் டிசைன் அப்படின்னு மட்டும் விடல. அண்ட் இன்னோவேஷன், எப்படி பின்னாடி லைட்டை பொறுத்துறது தான் இன்னோவேஷன். இதுதான் கமலஹாசன் அப்படிங்கிறோம். நான் என்னன்னா இப்ப திரும்பியும்டா, சாரி கமல் ஃபேன்ஸ், இல்லடா ஒரு பிளேஸ் ஹோல்டர் தேவைப்படுது. இல்ல நம்ம தான் அதுக்கும் சொல்லிட்டோமேடா, நமக்கு அவரை பிடிக்குமா பிடிக்காதா சொல்லிட்டோம். ஆக்டர் எங்களுக்கு பிடிக்கும், நாங்க என்னைக்குமே அதை டினை பண்ண மாட்டோம். ஆனா இந்த மாதிரி வெளியே போய் இந்த மாதிரி வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்து அது மாதிரி தான் பொழைச்சுன்னு வைப்போம் வாயிலேயே அப்படின்னு. ஜென்யூன் கம்யூனிட்டி கோ கிரியேஷன். அப்பா சிஎம்எஃப் ஃபோன் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கேட்டாங்க ஸ்க்ரூ வேணுமான்னு கேட்டாங்க. ஸ்க்ரூ யுவர் செல்ஃப்னு நான் நம்மள போய் ஃப்ரெஷ் பிரீஸ் ஆஃப் சேஞ்ச் இன் டெக்கா. டெக்லாம் ரொம்ப போர் ஆயிடுச்சுங்க, அதனால நத்திங் வந்து ஒரு ரீவைட்டலைசிங் ஃபோர்ஸா இருக்குமா. ரிட்டர்ன் டு இன்னோவேஷனா? இல்ல கூகுள் டெக் கேட்கவே நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கு, எல்லாத்தையும் மறக்க முடியல, நான் என்ன பண்றது. நான் இன்னொன்னு சொல்றேன், கூகுள் சொல்லாதது. அவன் வந்து ஸ்மார்ட் போனோட இலக்கணத்தையே மாத்த போறான்லாம் பேசினான். ஆமா, அவன் சாதாரணமா பேசல, இது சம்மரி. நீங்க அவன் பேசுனதை போய் எடுத்து பாருங்க. அவன் என்ன சொன்னான்னா, நாங்க முன்னெல்லாம் வந்து நோட் 9 ஈவெண்ட்டுக்குலாம் நான் முடிச்சிருந்தேங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு.
அப்பெல்லாம் ஈவெண்ட்டே வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏதோ கிரவுண்ட் பிரேக்கிங்கா நடக்க போகுதுன்ற மாதிரியே தான் இருக்கும். இது ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், 2 நாள் ஃபர்ஸ்ட் நாங்க தூங்கிடணும், அவர் வராருன்றதுக்காக முழிச்சிருக்கணும் கண்டிப்பா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நாங்க. ஏன்னா ஏதோ நடக்க போகுது, ஒன் மோர் திங் முடிஞ்சு செத்துருவோம் அப்பலாம். ஏன்னா ஒன் மோர் திங் இந்த லான்ச்ல வந்துச்சுன்னா இப்ப ஏதோ ஒண்ணு பொழக்காரு, புலந்து விட்டார் ஐயா, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு போட்டியா வருவாங்க. அதுக்கு போட்டியா நான் வந்து நோக்கியா கீநோட்லாம் கூட பாப்பேன், அதுக்கு போட்டியா HTC கீநோட்லாம் கூட பாப்பேன். 2 பேருமே பயங்கரமான கீநோட், செம்மையா இருக்கும். ஏன்னா நோக்கியா கீநோட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆனா இதுல இன்னொரு ஹைலைட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரொம்ப மற்ற ஃபோன்ஸை தாக்குனாரு. ஏன்னா டிசைன் எப்படி இருக்கு பாத்தீங்களா, நான் அப்படி மாத்திட்டேன் பாத்தீங்களான்னு. இல்ல தாக்கலாம் இல்ல, இல்லடா அப்படிதான் காமிச்சாரு. அவர் என்ன சொன்னாருன்னா ஆக்சுவலா டிசைன் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு காமிச்சாரு. இல்லடா அதையே சொன்னான் இவன். அதான் இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, காப்பி கேட், ஸ்டீவ் ஜாப்ஸ் காப்பி கேட். அது அவனே தான் சொன்னான்ல, எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், ஐ எம் இன்ஸ்பயர்ட் ஆப்பிள். சரி துப்பு வேண்டாம் அப்படிதான். இல்ல நீ அடிச்சா காப்பி கரெக்ட், நாங்களாம் அடிச்சா தப்பா? யார் திரும்ப கேட்பா இதை? டாஜி, யூனிஹெட்ஸ், நீ மட்டும் ஐபோன்ல இருந்து எல்லாம் காப்பி அடிச்சுப்ப, அப்புறம் நீயே போய் ட்வீட் போடுவ என்ன மாதிரியே எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு. அப்போ ஐபோன் மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க. ரியல்மி கூட டோஜி லெவலுக்கு வந்துட்டான்பா அப்படின்லாம் ரீசெண்டா ஓவரா இந்த வாய் தாங்க. புரியுதா? இப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வாய் தாங்க. அதாவது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நான் சொல்லட்டுமா, என்னோட அவனுக்கு அதிகமா டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை, என்னோட அவனுக்கு டைம் அதிகமா வேஸ்ட் பண்றதுக்கு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவனை நம்பி நிறைய பேர் அவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் காசை போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு லீடர் தானடா, ஒரு கம்பெனிக்கு லீடர் தானே. லீடர், ஆமா. ஓகேவா? இப்போ நான் மெயின் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா அதுக்கு குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். கரெக்டா? லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதுல மெயின் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கே பார்ப்போம். சரியா? ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இது வந்து பரவலா இது ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாரு, இந்த 3 பாயிண்ட் மெயினா இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு லீடர்னா இந்த 3 பாயிண்ட் மெயினா இருக்கணும். ஒன்னு சிம்பிளிசிட்டி. ஓகே, அவர் பயங்கர சிம்பிள். கரெக்ட். அதாவது ஹம்பிளா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், மினிமலா இருக்கணும், அந்த மாதிரிலாம். இது எல்லாமே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. 2000ஸ்ல இருந்தே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நார்மலா இருப்பாரு, அவங்களோட ஆப்பிள் லோகோ போட்டு ட்ரெஸ் போடுவாரு, அதெல்லாம் போட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் வந்து அவர் வீடு பார்த்து அப்படியே வீட்ல எதுவுமே இருக்காது. ஆமா, நான் ட்ரெஸ்ஸிங்கே சிம்பிள் ஆயிட்டாரு. அவர் எப்போ வந்து சோனி எல்லாம் போய் பார்த்தாரோ மனுஷன் வெறுத்துட்டாரு. ஏன்னா கேட்டு திறக்கிறவன்ல ஆரம்பிச்சு மேல சிஓ வரைக்கும் ஒரே கலர் செட்டு போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்தியால சுத்திட்டு இருந்தாரு. இந்தியால வந்து வந்தாரு ஸ்பிரிச்சுவல் ஃபைண்டிங்ஸ்க்காக வந்து ஹிமாலயாஸ்ல சுத்திட்டு இருந்தாரு. சோ இல்ல அதான் சிம்பிளிசிட்டி. ஓகே, சிம்பிளிசிட்டி. சரியா? சிம்பிளிசிட்டி வேணும். கால் பை கிட்ட இருக்கா? அது செருப்பு தான் இருக்கு. சிம்பிளிசிட்டி அது இல்ல. நான் கேக்குறேன், அவன் வந்து ஹம்பிளா இருக்கானா? இல்ல. என்ன ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபாலோவர் அவன்? நெக்ஸ்ட் என்ன? தாட் லீடர்ஷிப். அதாவது நிறைய திங்கிங் டைம் கொடுத்து நிறைய திங்க் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டோ இல்லாட்டி ஒரு கம்பெனியோ வழி நடத்தணும். இவனோட இவன் திங்கிங் பாரு எந்த மாதிரி குறுக்கடான திங்கிங் அப்படின்னா, இந்தியன் ஃபுட்டை வந்து விமர்சனம் பண்ணி நத்திங் ஃபோன் 3 விற்கணும். இதான் இவன் திங்கிங். ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணாரு. இப்போ அவன் என்ன சொல்ல வரான், இந்தியாவில் இருக்கிற ஃபோன்ஸோட நான் லண்டன்ல பண்ற ஃபோன் சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரான். நல்லா இருக்கு இது. ஓகே, நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா இந்தியாவில் பண்ற அதே ஃபோன் தான் நான் பண்றேன், ஆனா நான் லண்டன்ல பண்றேன், அதனால குவாலிட்டி சூப்பரா இருக்கும், வாங்கிக்கோங்க. ஆமா, அது போய் நீங்க லண்டன்ல போய் வாங்கிக்கோங்க. பவுண்ட்ஸ் கொடுங்க, பவுண்ட்ஸ் ஸ்டர்லிங் கொடுங்க போய். இல்ல சோ மறுபடியும் மூணாவது ஓகேவா? மூணாவது தாட் லீடர்ஷிப், சிம்பிளிசிட்டி, எக்ஸ்பர்டீஸ் இன் தி ஃபீல்ட். மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பர்டீஸ் இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். இல்ல அதுதான் ஃபீல்டா? அதான் ஃபீல்ட். மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துறான், அதான் பிரச்சனை. அதுதான் சொல்றேன், ஃபோன் கம்பெனி கூட இல்ல, ஒரு டெக் கம்பெனி தான் நடத்துறான். ஆமா, டெக் கம்பெனி தான் நடத்துறான். ஸ்டீவ் ஜாப்ஸ் டெக் தெரியுமா தெரியாதா? தெரியும். எக்ஸ்பர்ட்டா இல்லையா அவர்? எக்ஸ்பர்ட். அதனால தான் அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கறனால தான் சில நெகட்டிவ்ஸை கூட அவர் டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. ஈவன் அந்த ஐஃபோன் 4 நீங்க தப்பா ஹோல்ட் பண்றீங்கன்றது இருக்கு பத்தியா, டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. அது 100% மிஸ்டேக்கா இருந்தாலும் விஷயம் தெரியாத ஒருத்தன் அப்படி சொல்லவே முடியாது. ஆண்டனாவை நீங்க பிடிச்சி மறைக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆண்டனா எங்க இருக்குன்னு தெரிகிறவனுக்கு தான் தெரியும் அது. அதே மாதிரி அந்த ஒரு பட்டன் அப்படிங்கிற அந்த இன்னோவேஷனை வந்து கொண்டு வந்ததுக்கு வந்து அவரோட எக்ஸ்பர்டீஸ் ஒரு முக்கியமான ஒரு காரணம். என்னது? கம்ப்யூட்டர் டேஸ்லேருந்து அவர் வந்து அந்த சிம்பிளிசிட்டியும் அந்த தாட் லீடர்ஷிப்பையும் வளர்த்து 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 ஒரு எக்ஸ்பர்டீஸும் வளர்ந்து அதுலேருந்து டெசிஷன் எடுக்கிறார். ஸோ இந்த 3 விஷயம், சிம்பிளிசிட்டி, திங்கிங்கு, கிரியேட்டிவான ஒரு திங்கிங்கு, அப்புறம் இந்த எக்ஸ்பர்டீஸ். ஒரு அந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு டெக்குன்னு ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கிற என்டையர் இதுவும் தெரியணும் நமக்கு. இதுதான் வந்து இப்போ நாங்கள் இதில் இருக்கோமான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லீடர்ஷிப் பொசிஷனில் இல்லை. இது வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு எதிராக கமெண்ட் போடுறவங்கெல்லாம்
நாம என்ன லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கோம்? இப்போ கண்டென்ட் கிரியேஷன்ல கூட லீடர்ஷிப் பொசிஷன்ல நாங்க இல்ல. கண்டென்ட் கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். கண்டென்ட் கிரியேட் பண்றது எப்படி பண்றோம்னு உங்களுக்கே தெரியும்லங்க. இந்த மாதிரி யதார்த்தமா உட்காந்து எங்களோட கருத்துக்களை பேசுறோம். நாங்க உட்காந்துட்டு இப்போ இதே விஷயத்தை கூட பேச முடியும். எப்படி தெரியுமா? அடுத்த 3 மணி நேரத்துக்கு இந்த அரை மணி நேரம் கண்டென்ட் பேசலாம். போயிட்டு இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அதுல ஒரு பெஞ்சில் பரத்தை உட்கார வச்சுட்டு நான் பரத் பக்கத்துல உட்காந்துட்டு கால்பே பத்தி என்ன நினைக்கிறேன், இப்படி ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம். அப்படியே பேன் பண்ணி ஜூம் பண்ணி உடனே பரத்தை யோசிக்கிற மாதிரி கால்பே அப்படின்னு சொல்லிட்டு பரத்தை டெலிவர் பண்ற மாதிரி அப்படியே பிளர் வச்சு சைட்ல இருந்து நான் பரத்தை காட்டுவேன். அப்புறம் என்ன வேணா கரெக்ட் தான்டா, ரொம்ப நேரம் பேசுவோம், எழுந்து போலாம், நடந்து போகும்போது அப்படியே பயங்கர ப்ரொடக்ஷனா இருக்கே. எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாதா? நீ வந்து இப்ப சொல்ற சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற, அப்போ என்னன்னா சைட்ல ஒரு இதான் சிம்பிளிசிட்டி. சரியா? இப்போ ஒரு கட்டை இருக்கு, ஒரு கட்டையில எடுக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லீடருக்கு சிம்பிளிசிட்டி தாண்டா வேணும் அப்படின்னு திரும்பி சொல்ற. இதை எப்படி பாரு, எப்படி போகுது பாரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போயிட்டு பண்ண முடியாதுன்னு இல்லை, எங்களால பண்ண முடியாதுன்னு இல்லை. எண்ட் ஆஃப் தி டே இப்போ நான் என்ன சொல்றேனோ அதே தான் அங்கேயும் சொல்றேன். நீங்க ஆனா என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா ரொம்ப பெரிய மாயை எதிர்பார்க்கறீங்க. எப்ப மாதிரி எல்லாரும் பொழுதுனைக்கு அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்களா? ஏன்னா இந்த மாதிரி தற்குறி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய டெக் உலக கமலஹாசன்கள்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு காரணமே. ஏன்னா நாங்கள் பார்த்த லீடர்ஸ்லாம் வந்து செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணால் நாங்கள் அசிங்கமாக தான் பேசுவோம். கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணால் என்ன அர்த்தம்? சிம்பிளிசிட்டி இருக்கா சொல்லுங்க. விராட் கோலி கிட்ட சிம்பிளிசிட்டி இருக்க, அதே தான் இவங்கிட்டையும் ஒன்றும் கிடையாது. சிம்பிளிசிட்டிலாம் நடிப்பான், வேணா சிம்பிளா இருக்கிற மாதிரி நடிங்க சார் அப்படின்னா நடிப்பான். டெண்டுல்கரை யாருனாலும் ட்ரோல் பண்ணலாம், சரியா? நானும் வந்து பயங்கரமான டெண்டுல்கர் ஃபேன் இல்லை. ஆனா எண்ட் ஆஃப் தி டே நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றாங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, நான் பார்த்திருக்கேன் ரோட்ல டென்னிஸ் பால் கிரிக்கெட்லாம் ஆடுவாரு, சும்மா அப்படியே இறங்கி பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியாது. டிராவிட், ஐயோ டிராவிட், இவங்கெல்லாம் ரொம்ப சேவாக. எனக்கு என்ன பிடிக்கும்னா சேவாக வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, முரளிதரன் எந்த பவுலரை கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவனை ஸ்லட்ஜும் பண்ண முடியல, அவனை வெறுப்பும் ஏற்ற முடியல. டெண்டுல்கர் என்னடான்னா, கங்குலி ஒரு மேட்ச்ல சொல்லியிருப்பாருடா, நாங்க ஃபாஸ்டாவே வின் பண்ணிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? கங்குலி வந்து லீடரு, அவர் வந்து ஷேவை கூப்பிட்டு பாரு பொறுமையா விக்கெட் மட்டும் போயிடுவானா அப்படின்றாராம். வந்து நிற்கிறாராம், பால் ஷார்ட் பால் வருது, 4 போகுது, இந்த பால்லாம் ஏன் அடிக்கிறான், திரும்ப கூப்பிட்டு இங்கே பாய் அப்படின்னு கூப்பிட்டு இங்கே இந்த ஓவருக்கு நம்ம மொத்தம் ஒவ்வொரு ஓவர் 6 ரன் அடிச்சாலும் நம்ம ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு 4 அடிச்சிட்ட அடக்கி அப்படின்னு வரான். அடுத்த பால் 4, உனக்கு திரும்ப இந்த ஓவருக்கு தேவையான ரன் வந்துருச்சு, நீ பொறுமையானாலே போதும், திரும்பியும் 4. உனக்கு கங்குலி இல்லைங்க பாறேன், அதுக்கு அந்த 3வது பாலுக்கு அப்புறம் இங்கே பாறேன் சேவாக பார்த்தா தானே பிரச்சனை, நான் அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கேன்டா. இது வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நீங்க வேணா பாருங்க. ஆனா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு லீடரா நான் ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், ஆனா அவன் ஆல்ரெடி ரொம்ப ஸ்மார்ட்டு, அவன் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான், அது என்னோட பெட்டரான ஸ்ட்ராட்டஜிங்கிறத நான் அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறேன். என்ன ஆயிடுச்சுன்னா மேட்ச் நாங்க சீக்கிரமே முடிச்சு வின் பண்ணிட்டு போயிட்டோம். அவன் என்னன்னு பார்த்தா அந்த ஓவர்லயே 5 அடிச்சுட்டாப்ல. அப்போ என்னோட எக்ஸ்பெக்டட் ரன் வந்து 6, 20 கொடுத்துட்டாரு அந்த ஓவர்ல. இப்போ என்ன ஆகுது, அப்போ அடுத்த ஒரு 4 ஓவருக்கு நான் இன்னும் கூல் ஆட முடியும். கரெக்ட். ஏன்னா இவர் அடிச்சு இப்போ எனக்கு வந்து என்ன கூல் பண்ணிட்டாரு. கரெக்ட். நான் இப்போ ரொம்ப நான் அவுட்டே ஆக மாட்டேன், டஃப்பான பால் நான் ஃப்ரீ லீவ் விடலாம். இதுலயே நான் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீ சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தா எல்லாமே அந்த எக்ஸ்பர்ட்டிஸை நோக்கி இருக்கு. இப்போ கோலி வந்து பார்த்தேன்னா எக்ஸ்பர்ட் தான், என்ன அவன் என்னதான் வந்து தாட் லீடரா இல்லைனாலும் சிம்பிளிசிட்டி இல்லைனாலும் எக்ஸ்பர்ட் தான். அதே தான் கமலஹாசனும். ஆமா, கமலஹாசனும் தாட் லீடர்ஷிப்பும் இருக்குது, எக்ஸ்பர்ட்டிஸும் இருக்குது, சிம்பிளிசிட்டி தான் இல்ல. ஓகேவா? அது சிம்பிளிசிட்டி கூட சில சமயங்கள்ல அவர்கிட்ட எங்கேயாவது பாத்திர முடியுது. பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷனை சிம்பிளா வைக்கிறது இல்ல, காம்ப்ளெக்ஸா இருக்குங்க அவர் பேசுறது, யாருக்கும் புரியல. எல்லாம் ரொம்ப என்னடா சாதாரணமா சட்டை, நம்ம சும்மா யூடியூப்ல இருக்க பசங்க போல சட்டை என்றால் அப்படின்னு ஆரம்பிப்பாரு அவரு. அதுதான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. காட்டன்ல இருந்து எடுத்து நாங்க நூல் தைக்கும் போது அவரோட அந்த வேர்வை அதுல சிந்தி கீழே உழைச்சி அந்த செடி வரும், அந்த செடியில இருந்து அந்த போட்டோ சிந்தசிஸ் வழியா அந்த சன்ல வர எனர்ஜி நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியறதுக்குள்ள அந்த சட்டை எல்லாம் காணாம போயிருன்னு வரும். எதை பத்திரா நீ பேசுறன்னு இருக்கும். தபே ஏட்ட முடுற. ஆனா இவர் பேசின இவ்வளவு நேரம் சொன்னார்ல, நம்ம கேட்டதுக்கு சம்மந்தம் இல்ல, ஆனா அது எல்லாமே உண்மைதான். ஃபேக்ட் தானே. ஒரு செடி வளருது, வேர்வை ஊத்தி கஷ்டப்பட்டு நான் அதை வந்து வளர்க்குறேன், அது வளருது, போட்டோ நடக்குது, காட்டன் பால்ஸ் வருது, எடுக்கிறேன், ப்ராசஸ் பண்றேன், சட்டை வருது, சட்டை இத்து போகுது, காணாம போகுது. நாலேஜபிள் தான், ஆனா எங்க என்ன பேசணும் தெரியாது. இதைத்தான் நாங்க சொல்றோம், புரியுதா? இப்ப நாங்க வந்து ஏதாவது பேசுறோமா,
பேசும்போது சில சமயங்கள் என்ன ஆகும்னு பார்த்தா, நான் எத்தனை வீடியோலங்க சொல்லியிருக்கேன், நான் பேசுறது தான் கரெக்ட், நான் உத்தம அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேன். நானும் மிஸ்டேக் எவ்வளவோ பண்ணுவேன். இப்போ கூட ரீசெண்டா ஐகோட கம்யூனிட்டி பேஜ்ல போயிட்டு ஒரு போஸ்ட் போட்டேன். ஐகோ ஆமா நான் பார்த்தேன். அப்போ கூட IMX 912 917 போட்டு தொலைச்சேன். அழகா ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல போட்டாரு, ப்ரோ அது IMX 882 அப்படின்னு போட்டாரு. அப்ப பாருங்க, மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே 50 MB சரி கரெக்ட் இதான். சில பார்த்தா ஐகோட அல்காரிதம் தான் அந்த சென்சாரோட அவுட்புட்டை வந்து நிர்ணயம் பண்ணுது. ஆமா, ஆனாலும் இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்க தான் செய்யும். எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நாங்க அதை அக்செப்ட் பண்ண தான் செய்வோம். எப்பயுமே ஃபேட் கைஸ் அப்படின்னு தான் முன்ன சொல்லுவேன். இவனுங்க பண்ண மாட்டானுங்க, நம்ம பண்ண மாட்டானுங்க. இந்த சிம்பிளிசிட்டி இல்லாதவனுங்க பண்ண மாட்டானுங்க. சரி, அதான் இதுதான் ப்ராப்ளம் ப்ரோ. சரியா? அதனால உங்களை வந்து நீங்க இப்படி சொன்னது நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் இப்பயும் நீங்க எங்களை புரிஞ்சிக்காம ஒரு கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் வருத்தம். ரெண்டாவது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஆழமான கருத்துக்களை பதிவிடணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்றேன். @பரத்வாஜ் சி இல்லாட்டி @சிவபரணி அப்படின்னு போட்டீங்கன்னா எங்க சேனல் வந்து உங்களோட டைட்டில்ல வந்துடும். சரியா? எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பதிலா இருந்தாலும் நீங்க அதை கொடுக்க முடியுங்கிற வீடியோவே போடுங்க. நான் அதை லிசன் கூட பண்ணிக்க முடியும். நான் பார்க்கும்போது எனக்கு என்ன புரியும்னா, ஓ இவர் இப்படி சொல்றாரான்னு. இதுல ஹைலைட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சில கருத்துக்கள் வைக்கும்போது இல்லாட்டி எங்க பழைய வீடியோ எல்லாம் போய் கட் பண்ணி எடுத்துனுவாங்க. ஒரு சில கருத்துக்கள் வைக்கும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னும் போது, அதுலேயும் முக்கியமா ஃபேஸும் காட்டி நம்ம வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்றோம் அப்படின்னா, சும்மா பொத்தாம் பொதுவா வந்த வாக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போனா என்ன வந்து கொஞ்ச நாள்லயே நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட முடியும். ஈஸி. சரியா? இவன் ஒரு ஆளு, இவன் சொன்ன எதுவுமே நடக்கல அப்படின்னு மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் என்ன ஆயிடுவேன்னா, உன்னை நினைத்து படத்துல வர சார்லி மாதிரி ஆயிடுவேன். சரியா? எதையாவது சொல்லிட்டு இருப்பான். என்னென்ன அந்த போன் ஒர்க்கே ஆகல அப்படின்னா, நான் வந்து பொதுவாகவே அந்த போன் ஒர்க் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கும். சரியா? நீங்க யாராவது சார்ஜ் போட்டதுமே அதான் ஒர்க் ஆகுது என்ன அப்படின்னு ஒண்ணு, அது ஒண்ணும் இல்ல, நேத்து ஆக்சுவலா ஏதாச்சும் ஒரு மந்திரம் போட்டிருந்தேன், அதுலதான் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு உருட்டிட்டு வேண்டியதா இருக்கும். புரியுதா? நான் இதுக்கு தான் திரும்பியும் சொல்றேன். நிறைய ஃபேக்ட் இருக்கு, நிறைய டேட்டாஸ் இருக்கு. நீங்க யாராவது வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைச்சா நீங்க கூச்சமே படாதீங்க. சொல்ல போனா உங்களுக்கு வந்து இது நான் ஒரு நல்ல ஆப்ஷனா சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆல்ரெடி இருக்கு. நீங்க அதுல வந்து உங்களோட கருத்துக்களை வெளியிட முடியும். அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ எங்களெல்லாம் டேக் பண்ணணும்னா, இப்போ வட்சனுக்கு ஃபோனர் நான் தமிழ்னு டேக் பண்ணிடுங்க. விக்கிக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ விக்னேஸ்வரன் இருக்கும், ஆல்ரெடி பரத்வாஜ் சின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். BWJ பில்டுன்னு இருக்கும் @ அதே மாதிரி இப்போ சிவபரணி அப்படின்னா @ சிவபரணின்னு போட்டால் என் சேனல் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை ஒரு வீடியோவாக பதிவிடும் போது அதுக்கு வந்து அக்செப்ட் பண்றதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் உங்களுக்காக உங்க கம்யூனிட்டியா வரதான் செய்வாங்க. அகைன் உங்களுக்குன்னு ஒரு நல்ல கம்யூனிட்டி நீங்க ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து நீங்க வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் என்னைக்காவது சொல்ல முடியுமா? அது உங்களோட உரிமை, நீங்க பண்ணலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாங்க சொன்னது கரெக்ட்னு ப்ரூவ் செய்யப்பட்டா அப்ப என்ன ஆகும்னா, நீங்க சொன்னது தப்புன்னு மாறும். அப்படி இல்லையா, நீங்க சொன்னது கரெக்ட்னா அப்ப நாங்க சொன்னது தப்புன்னு மாறும். ஸோ இதுதான் வந்து யதார்த்தம். ரைட்டா? ஏதாவது ஒண்ணுதாங்க கரெக்டா இருக்க முடியும், எல்லாமே எப்படி கரெக்டா இருக்க முடியும்? கரெக்டா? இதுதான் ஃபேக்ட். ஸோ அவ்வளவுதான். அது ஒண்ணு. இதெல்லாம் எவ்வளவு ஜோக்கா இருக்கு. பீர் ரிவ்யூவர்ஸ். ஆமா, பீர் ரிவ்யூவர்ஸ்னா பெர்ஃபெக்ட் ரிவ்யூவர்ஸ் தானே ப்ரோ? இல்ல இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் படிக்கும்போது இந்த அதாவது நான் ரொம்ப டீப்பா இறங்கிலாம் நான் பேசணும்னா செம்ம சர்க்காசமா இருக்கும். பிஏ தேடி எது வரும்? ஈயோ இல்லாட்டி வேற பண்ணியோ இந்த மாதிரி தான் வந்தாகணும். அப்ப யார் வந்திருக்கா? ஓ, அவர் பேர் என்ன? இல்லடா, இதுதான் நிலைமை. நான் வந்து பேர் வைக்கிறதுக்கு அவங்க என்ன நம்ம பெட்டா இல்ல. அதான் நான் சொல்றேன்ல, நான் ரொம்ப ரஃபா பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ சில கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, என்னோட சென்டிமெண்ட்ஸை என்னைக்காவது பிரேக் பண்ணி என்னை வந்து சோகமாக்கலாம். இந்த மாதிரி பார்க்க வர எல்லாரையும் சோகமாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்டா வந்து வீடியோவை பார்த்தோன்ற அளவுக்கு நோகடிக்க முடியும்? சரியா? அதெல்லாம் வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எதுக்காக பொறுமையை எடுத்து திரும்ப எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அதெல்லாம் இன்டென்ஷன்ல இல்ல, நம்ம நோக்கத்துல இல்ல. எங்களுக்கு என்னன்னா, நாங்க ஏதாவது சொல்ல வரோமா, நான் திரும்பியும் அதனால தான் நிறைய வீடியோல சொல்றேன். நான் ஏதாவது ஒரு கருத்து சொல்றேன்னா அதுல என்னைக்காவது ஒரு நாள் என்னோட புரிதல் தவறா இருக்கலாம். இதுல ஒருத்தர் வந்து என்ன கேட்டாருன்னா, இப்ப பாரு கேமராவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, காமேஷ் ப்ரோட பண்ண 13S வீடியோல. ஏன்னா நான் எதை எக்ஸ்ப்ளோர் பண்றேனோ அதான் நான் சொல்ல முடியும் சாலிடா. இப்ப நான் வந்து பேட்மிண்டன் பத்தி பேசலாம்டா. காமேஷ் ப்ரோ வரட்டும் ஒரு நாள் நேர்ல. இங்க பாரு, நான் பேட்மிண்டன் பத்தி பேசலாம். பேஸ்பால் பத்தி நான் பேச முடியுமா? பேஸ்பால் பத்தி நான் என்ன பேச முடியும்னா, ஒரு பால், அந்த பேஸ்பால் உருண்டையா ரவுண்ட் பேட் கிரிக்கெட் தானே ஏதோ ஒண்ணு. இங்க பாரு, அந்த பேட் அந்த பாலை தவிர எனக்கு அதுல இருக்க ரூல்ஸை பத்தி கூட சரியா தெரியாது. நான் ஆனா பேசணும்னு சொல்லிட்டு டைட் வச்சு பேச முடியும். எனக்கு தெரியும். நான் அந்த 8-bit வீடியோ கேம்ல ஆடி இருக்கேன். அந்த மாதிரி தான் நானும் ஆடி இருக்கேன். ஆனா ரூல் எல்லாம் தெரியாது. ஹோம் ரன்னா வந்து ஸ்டேடியம் தொட்டு வெள்ள அடிக்கிறாங்கன்னு தெரியும். ஹோம் ரன்னா மொத்தமா சுத்தலாம். ஆமா, வெள்ள அடிச்சிட்டாங்க அதனால மொத்தமா சுத்துறாங்கன்னு தெரியும். அவ்வளவுதானா? வெள்ள அடிக்கணும். ஆனா ஆமா, அவ்வளவுதான ரூல். அதை தாண்டி ஏதோ அவுட் ஆகிறதுக்குள்ள ஏதோ ரூல் இருக்குடா. பால் ஃப்ரீயா போச்சுன்னா கூட ஓடுறானுங்க எல்லாருக்கும். அடிக்காமே விட்டாலும் கூட ஓடுவானுங்க. பின்னாடி விக்கெட் கீப்பர் பிடிக்காம விட்டா கூட ஓடுவானுங்க.
அது ஓடும் போது ஏதோ ஒரு கணக்கு இருக்கும், எந்த இடத்துல யார் பிடிச்சி அவுட் ஆக்குறான்லாம் அந்த அளவுக்கு தெரியல. ஆனா நான் உட்காந்து மணிக்கணக்கா இதையும் போட்டு பேஸ்பால்ல ஃபீல்டு பார்த்தீங்கன்னா புல் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது பவுலர் வந்து சென்டர்ல இருந்து போடும்போது அவரோட ஆர்ம் ஸ்விங்கு பார்த்துருக்கீங்களா, அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மசிலும் அந்த டெண்டன்ஸோட ஸ்ட்ரெச்சஸ் பேசலாம். இந்த மாதிரி உட்காந்து நான் பேசலாம் சம்பந்தமே இல்லாம. ஓகே, நம்ம அப்படி எதுவும் வராது இல்ல, அது வருதுன்றக்கா பண்ணுவோமா, அதான் நம்ம எத்திக்ஸ். இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு கட்டு விழுந்திருக்கா? அது ஏதாவது ஒரு கட்டு விழுந்திருக்கா? ஏன்னா நான் தனியா பண்ணும் போது நான் கட் பண்ணி தான் போடுறேன். எப்படின்னா நான் நிறுத்த மாட்டேன், ஆனா அப்படியே கண்டினியூஸா ஒரு ஃப்ளோல பேசும்போது ஒரு பாயிண்ட் ஒரு அடிக்கிறதுக்கு நிறைய பில்டப் பண்ணி தான் அந்த பாயிண்ட் அடிக்க முடியுமா? அது நிறைய பில்டப் பண்றதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வரும். என்ன, அது வந்து ஃபேக்ட் தான். ஆனா அதெல்லாம் அப்புறம் எடிட்டிங்ல நான் பார்க்கும் போது அது தேவைப்படல இந்த இடத்துல அப்படின்னு இருக்கும். அது சுருகி விட்டுருவேன். இப்போ நான் தனியா பேசுனேன்னா இல்ல கரெக்ட் நீ சொல்றது, அது வந்து நடந்திருக்கு. ஏன்னா சில சமயங்கள்ல அது உங்களுக்கு புரியலன்னு வையேன், அகைன் அது தப்பான கான்டெக்ட்ல போய் நிற்கும், அதனால நம்ம தூக்குற மாதிரி இருக்கும். அது கூட இல்ல, நான் திங்கிங் டைம்காக சில இதெல்லாம் உட்காந்து இழுத்தடிப்பேன், அதாவதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பேன். என்ன ஓகே, அது இழுத்து பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப அடுத்து பாரு, அடுத்து இந்த நம்ம அந்த 30ness இருக்கு இல்லையா, 30ness பத்தி பேசும்போது அது என்னதுன்னா அதுல ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, இந்த போனார்னா வீடியோல ஒருத்தர் போட்டிருந்தாரு, டால்பி உருட்டு இன்னும் உருட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஐஷோ ஸ்பீடு சொந்த பேரும் இல்ல பாவம், ஐஷோ ஸ்பீடுன்ற அந்த டிக்டாக்ல ரோபோட் இன்ஃப்ளூயன்சர் அவன் தான் சுத்திட்டு இருப்பானே, நம்ம தான் பார்த்தோமே. அவன் வந்து ஆக்சுவலா அவன் இருக்கட்டும், பட் எல்லாரும் பேர் சொந்தமா பேர் கூட இல்ல. சரி, அவன் வந்து கமெண்ட் போட்டிருக்கானா இல்ல, நீ யாரா அப்படின்னு தான். சரி அது இருக்கட்டும், டால்பி உருட்டு இன்னும் உருட்டிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே, தங்களது வயது என்ன? நாங்க வந்து போனரைனாலே டால்பினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டு என்ன இப்போ வந்திருக்குது, எவ்வளவு பழசு, 7 வருஷம் முன்னாடியே சொல்லியாச்சுங்க. நாங்க என்னைக்கு எங்க மூஞ்ச வெளில காட்டணுமோ காட்டும் போதே நாங்க டால்பி பத்தி பேசிட்டோம். அதை நாங்க அப்ப என்ன சொல்லிருப்போம்னா, அது வந்து ஒரு ப்ரீசெட் ஈக்குவலைசர், அவ்வளவுதான். நாங்க அப்பயே சொல்லிட்டோம், இட்ஸ் ஈக்குவலைசர், அவ்வளவுதான். ஆக்சுவல் டால்பி என்ஜாய் பண்ணணுமா, எதுக்கு 7.1.2 சொல்றாங்க, இல்லாட்டி 7.2.5 ஏன் சொல்றாங்க தெரியுமா? இதெல்லாம் நாங்க அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பார்த்தது இல்ல, ஆனா குறுக்கால ஓடியன்ஸ் இது எதுக்காக வந்ததுன்னு சொல்றேன். அப்ப நீ சிரிப்ப. இதுல நான் இதை நோட் பண்றதுல என்ன தப்பு? OnePlus-ஓட டிவைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, OnePlus-ஓட இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய 13 சீரீஸ்லாம் ரியாலிட்டி ஆடியோ தான் இருக்கு. ஓகே, ஆனா OnePlus 12 சீரீஸ் வரைக்கும் டால்பி அட்மாஸ் இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில நான் வித்தியாசத்தை பாக்குறேன். எந்த விதத்துலன்னா, ஒரே மாதிரியான ஆடியோவை ப்ளே பண்றேன் ஒரே ஆப்ல. டால்பில கொஞ்சம் இன்னும் சரவுண்ட் சவுண்ட் ஸ்டேஜஸ்லாம் தெரியுது, ஆனா இதுல தெரியல. அப்ப என்ன பண்ண முடியும்? டால்பி அட்மாஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், அதான ஃபேக்ட். அப்ப நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும், நான் அதுக்காக போய் சொல்லணும். அது வந்து ஒரு ஈக்குவலைசரா இருக்கட்டும். டால்பி சூப்பர்னு சொல்ல அதான் கான்டெக்ஸ்டே இல்லாம ஏன்யா கான்டெக்ஸ்டே இல்லாம கமெண்ட் போடுறீங்க? முதல்ல அந்த ஏஐ கூட போய் பேசுங்கயா. முடியல என்னால, கான்டெக்ஸ்டே இல்லாம என்னையா கமெண்ட் இதெல்லாம். இதுல இன்னொரு ஜோக் என்னன்னா, சில சமயங்கள்ல நான் வந்து அதுக்காக தான் நண்பர்களோட ஃபீட்பேக்ஸ், இவங்க எல்லாரையும் நான் ஃப்ரெண்ட்ஸா பாக்குறதுனால தான் கமெண்ட் வந்து படிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட மூட ஸ்பாயில் பண்ற மாதிரியும் கமெண்ட் போடணும்னு நினைக்கிறவங்களா அப்ப என் ஃப்ரெண்டா? கரெக்ட் தானே? அப்ப அவங்களை நான் பேன் பண்ணலாமா கூடாதா? இதான் என் கேள்வி. நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு வைங்க ப்ரோ, அப்ப எல்லாரும் அட்வைஸ் பண்ண வராங்கன்னா நான் அந்த தவறை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் திருத்திக்கலாம். சும்மானா வந்து யாராவது போட்டு என்ன கடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமான்றதுதான் என்னோட அடுத்த கேள்வி. சும்மா கடிச்சிக்கிட்டு இருந்தா பொழந்து கட்டிடுவாங்க. இதுல ஒரு கமெண்ட் கடிச்சிக்கிட்டு இருந்தா ஒருத்தர், நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன்டா, என்ன இதை வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு வீடியோ, செம்ம வீடியோ. அதாவது இந்த அனிமல்ஸ் பிஹேவியர், அனிமல்ஸ் பத்தி ஜென்ரலா எல்லாருக்கும் இப்போ எந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா, அனிமல்ஸ் எல்லாம் பாவம், அனிமல்ஸ் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்லாம் ஒரு ஐடியா வந்துருச்சுல்ல. ஆனா நம்ம அந்த உல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு அனிமலை எடுத்து அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணி அதோட அறிவை எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ. என்னதுன்னா, ஹஸ்கியா இல்ல ஹஸ்கி மட்டும் இல்ல, எல்லா நாய் பிரீடும் காமிக்கிறாங்க, எல்லா விதமான நாய் பிரீடும் காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து சாப்பாடு வச்சிருக்காங்க, ஓகேவா? சாப்பாடு அதுக்கு வச்சிருக்காங்க, சாப்பிட்டுன்னு இருக்குது. பின்னாடி வந்து ஒரு ஸ்டேஜ்டு இது நடத்துறாங்க. என்ன அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அந்த ஓனரை திடீர்னு வந்து ஒரு 2 முகமுடி அணிந்த பீப்புள் வந்து கொலை பண்ண வராங்க. அப்போ அவன் சாவற மாதிரி நடிக்கிறான் அந்த ஓனர். இப்போ அந்த டாக் என்ன பண்ணும்? ப்ரொடெக்ட் பண்ண போனோம். அப்படியே ப்ரொடெக்ட் பண்ண போனோம். ஆக்சுவலா தானே அது மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். அதுதானடா, இல்ல நான் இது பார்க்கணும். என்ன ப்ரொடெக்ட் பண்றேன்னு போவோம், அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி ரிவர்ஸ் போய் சாப்பிடும். ஓகே, இதுல எனக்கு தெரியல, என்ன நான் இவ்வளவு நாள் இப்படி ஒரு வீடியோ நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் அப்ப ஃபேக் வீடியோ தான் போட்டுருக்காங்க போல இருக்கு முன்னாடிலாம்.
இந்த வீடியோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த ரியாலிட்டி. ஏன்னா நான் வந்து நாய் பூனைக்கெல்லாம் சோறு போட்டிருக்கிறேன், அதோட ரியாக்ஷன்லாம் பார்த்துருக்குறேன். அதுங்கெல்லாம் வெறும் சோறுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்கும், அதுக்கப்புறம் மதிப்பு கொடுக்காது. இந்த உண்மையை நான் சொன்னா என்ன வந்து ஹேட்டர்னுவாங்க, அனிமல் ஹேட்டர் அப்படின்னுவாங்க. இல்ல நான் இதுல ஒண்ணு சொல்றேன்டா. ஒரு இப்போ ஜீன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கண்டக்ட் அப்படியே போகுது இல்லையா, போகும்போது சில சமயங்களில் பார்த்தோன்னா சில டாகு அது எந்த ப்ரீடானாலும் இருக்கலாம், ஒரே ப்ரீட் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு நாய் வந்து 6 குட்டி போடுதுன்னு வையன், அந்த 6 குட்டியில் ஏதோ ஒரு குட்டிக்கு மட்டும் அந்த ஜீன் ட்ரிகர் ஆகும்டா. அது கிடைக்கிறது ரேரு. என்னன்னா நீ இப்போ சொன்ன அந்த எபிலிட்டி அது இந்த மாதிரி டாக்ஸ் இருக்கு. அதான் சொல்ல வரேன்டா. அது இருந்து டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம அறிவை கம்மி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற. அது ஏன்னா அதுதான் அது ஏன் அப்படின்னா எல்லாம் ஈஸியா கட்சாப்பூர் இருக்கும், அப்படிதான் இருக்கும். பிரெயின் வேலையே செய்யாது. கண்ணை நீங்க அந்த வீடியோல அந்த நாய்களோட கண்ணை நீ பார்க்கணும், அது எப்படி வந்து வெறி கொண்டு சாப்பிடுது அப்படின்னு. அங்க பின்னாடி அதோட ஓனரை வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது வந்து வெறி கொண்டு அப்படின்னு சாப்பிடுது. இதே மாதிரிதான் எனக்கு இந்த கமெண்ட் எல்லாமும் இருக்குது. அதாவது சுத்தமா அந்த பக்கம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, என்ன டியூட்டியே ஓனரை ப்ரொடெக்ட் பண்றது தான். அதை நினைச்சுதான் அந்த ஆம்பளையோ பொம்பளையோ வளர்த்துருக்குறேன் என்ன. ஆனா உட்காந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த போய் இப்படின்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு பிஹேவியர் நமக்குள்ளேயும் இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்று ஆக்சுவலா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல போய் கடிச்சு வைக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன கமெண்ட், இதெல்லாம் டால்பி உருட்டு. ஏயா டால்பிய கேளு, அத போய் OnePlus கேளு, எங்க கிட்ட வந்து ஏயா கேக்குற? நாங்களா டால்பி கிரியேட் பண்ணோம். இப்ப ஸ்பெக் ஷீட்ல இருக்கறத நான் படிக்கிறேன், இந்த மாதிரி டால்பின் போட்டுருக்கீங்க. ஒருத்தன் டால்பின் குடுக்குறான், இங்க பக்கத்துல ஓரியாலிட்டி இருக்கு, இங்க டால்பி இருக்கு. ஓரியாலிட்டி கேக்குறேன், டால்பி கேக்குறேன், இதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது என்னோட வேலையா? இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்றேன். இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதையும் சொல்றேன். OnePlus 13 ஃபார் ஷூர் சுப்பீரியர் டிவைஸ் தான். ஓகே, டெக்னாலஜிக்கலா பார்க்கும்போது ஸ்மார்ட் போன் டெக்னாலஜிஸ்ல இருக்க இல்லையா, அட்வான்ஸ்டு டெக் எல்லாமே அதுல இருக்கும். சரியா, ப்ராப்ளம் என்னன்னா அதோட ஸ்பீக்கர் வந்து முன்னையோட டவுன் கிரேட் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு சில அப்டேட்ஸ்ல அதோட லவுட்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதையும் நம்ம நண்பர்கள் தான் கமெண்ட்ல சொன்னாங்க. ஒருத்தர் ஆனால் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் 13R வந்து எனக்கு 13ஓட லவுடாக இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு மனுஷன் என் ஃப்ரெண்ட்ட 13 இருக்கு, என்கிட்ட 13R இருக்கு, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம், நீங்கள் சொன்னது உண்மை, இவர் இந்த உண்மையை சொல்லியிருக்காருன்னு போட்டுருந்துடுறா. இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. இப்போ இங்கே என்ன பிரச்சனை, கீழே ஆனால் 400 கமெண்ட் இருக்குன்னு அந்த வீடியோவில். இந்த ஒரு கமெண்ட் போட்டவர் யாரு அப்படின்னா, மீதி பேரும் இருக்காங்க 400 கமெண்ட்ல. இந்த ஒருத்தர் மட்டும், நான் முன்ன ஒரு கதை சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா, ஒரு குட்டி பையன் கல் எடுத்து ஒரு பர்ஃபார்மர் மேல போடுறான், அவர் மாடு மாதிரி ஆக்ட் பண்றாரு, அவர் மேல கல்லை போட்டு கிளாப் தட்டுவான். ஓகேயா, அவர் மேல கல்லை போட்டு கிளாப் தட்டின உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது இருப்பாங்க காவலாளிகள், பையனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உள்ள ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், கல் எடுத்து மேல அடிக்கிற அப்படின்னு. அங்க அரசபைக்கு போனோன்னு என்ன ஆயிடும்னா, இவர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அவருக்கு கூலி கொடுப்பாங்க. கூலி கொடுக்கும்போது இந்த பையனை இழுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, பார்த்ததும் இவருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த பர்ஃபார்மருக்கு நீயா அவர் இருக்கும். ஏன்னா அவன் கல்லை போட்டு கிளாப் தட்டிட்டு இருப்பான். ஏன்னான்னு பார்த்தா அந்த பையன் மாடு மேய்க்கிறவன். சரியா, இவர் மேல கல்லு பட்ட உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, கல்லு பட்ட இடத்துல மட்டும் லோக்கலைஸ்டு ஸ்கின் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. இப்ப மாடு வந்து நீ பாடுற இடத்துல மட்டும் ஆட்டம் அது பண்ணிருப்பாரு. அப்ப இவன் என்ன சொல்றான், அவர் நிஜமாவே மாடா நடிக்கிறாரு அப்படின்னு கிளாப் தட்டுறான். இதை அரசவையில் அவர் சொல்லுவார். அப்பதான் அவங்களுக்கே புரியும். இதை தான் நான் வந்து அந்த 400 கமெண்ட்ல அந்த ஒரு கமெண்ட்ல பாக்குறேன். நான் ஒன்னு உணர்ந்திருக்கேன், நான் அதை சொல்றேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரும் அதை உணர்ந்துடுறாரு கம்பேர் பண்ணி. இப்போ அவர் சொன்ன போது எனக்கு எப்படி இருக்கணும், அப்பா ஒருத்தர் கிரெடிட் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ நாங்க ஏதாவது சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல அதை போய் நீங்க வேலிடேட் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. எக்ஸாக்ட்லி. அப்புறம் அதுல தப்பு இருக்குன்னா அப்ப அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு வந்து எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் பண்ணாம சும்மா அப்படி இப்படி போற இடத்துல ஒரு வீடியோ 10 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு என்ன, அந்த அல்காரிதம் எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அது அப்படிதான். ஆனா நீங்க பண்ற வேலையை பாருங்க, அந்த நாய் மாதிரி தான். என்ன ஃபோக்கஸ் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, சாப்பாடு சாப்பிட்றதுல மட்டும்தான். ஆக்சுவல் வேலை என்னவோ அது பண்றதுல இல்லை. அப்பதான் இந்த மாதிரி லூஸ் தரமா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அடுத்து என்னன்னா, இப்போ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாருன்னு சொல்ல, கேமரா பத்தி பேசுறீங்கன்னு. நான் திரும்பியும் சொல்றேன், பப்ஜி நான் டெய்லி விளையாண்டா அதை பத்தி நான் பேசலாம். நான் ஒரு தடவை விளையாண்டனா கூட, சிவபரணி கேமரா யூஸ் பண்ணா கேமரா பத்தி தானே பேச முடியும். இதுதான் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ நான் கேமரா பத்தி யூஸ் பண்ணிட்டு நான் போட்டோஸ் எடுத்து நான் சாம்பிள் அட்டாச் பண்ணிட்டு நான் பார்த்ததை சொல்லிட முடியும். நம்ம என்ன எல்லா வீடியோலையும் வணக்கம், என் பெயர் சிவபரணி, நான் ஒரு டெக் என்தூசியாஸ்ட்
நானே வந்து அந்த நீ வீடியோல போட்ட ஏதாவது எப்படின்னா நீ சொல்லிருப்ப ஆமா இங்க நமஸ்தே தினமும் அதான்டா நான் cycle பார்த்தேன்டா ஓட்டுவேன். நீ சொன்ன சமயம் இருந்தது நமஸ்தே ஐ எம் பரத்வாஜ் ஐ எம் a tech enthusiast for the past several years ன்னு சொல்லிட்டு I'm into tech from 2007 அதெல்லாம் வரை நீ சொல்லிட்டு இருப்ப. என்ன இது மட்டும் சொன்னா போதாதா, இதையும் தாண்டி சொல்ல சொல்றாங்களா? இப்ப நான் போக உட்கார்ந்து டெய்லி என்ன பத்தி 1/2 மணி நேரம் பேசணுமா? இப்ப என்னடா சொன்னல இது? அதான் இப்போ எனக்கு என்னன்னா நான் திரும்பியும் சொல்றேங்க, எனக்கு வந்து மணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வராது எப்பயுமே. நான் அதை நிறைய தடவை சொல்லிட்டேன். அப்ப நீங்க கேட்கலாம் உடனே அப்ப மணியே இல்லாம வாழ்ந்துருவியா நீ கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மணி இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றேன். சரியா? Experiential மணி satisfaction. இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே முடியாதுதான். மணி Okay-யா? மீன்ஸ் தானே, மணி வச்சு என்ன பண்றோம்? எக்ஸ்பீரியன்ஸ் தானே பண்றோம். நீ இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா மறுபடியும் எனக்கு வந்து எந்த போனா இருந்தாலும் கேமரா ரொம்ப பிடிக்குங்கிறனால தான் அதை நான் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஒரு ஷாட் ரொம்ப அழகா வந்திருக்குன்னு வையேன், உடனே அதை எல்லாரும் கூடயும் ஷேர் பண்றேன். வந்துட்டு சூப்பரா வந்ததுப்பா, இந்த போன்ல தான் இந்த டைம்ல இப்படி எடுத்தேன். நான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன்லடா இந்த ஒரு போட்டோ, நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லையா பாக்கலடா கூட. இப்போ இந்த போட்டோ பார்த்தனா, இந்த போட்டோ பைக்ல பின்னாடி இன்னைக்கு பைக்ல நான் பின்னாடி உட்காந்துருந்தேன்டா. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ரேம் அழகா இருந்தது. இதுல எனக்கு என்ன சேலஞ்சுன்றதை மட்டுமே நான் 1/2 மணி நேரம் பேசலாம். ஏன் என்ன சேலஞ்சுனா, கீழே ஃபுல்லா குப்படா. நம்ம மக்கள் தான் மாசாச்சே, கீழே ஃபுல்லா குப்பை. இப்போ இந்த ஃப்ரேம்ல நான் டக்குன்னு அடிக்கிறேன்ல பாரு, 1/5500 செகண்ட்ஸ். சரியா? இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ இந்த ஃப்ரேம்ல நான் டக்குன்னு அடிக்கிறேன்னா, அடிக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாரு என்னெல்லாம் ஆகும் பாரு. இந்த ஃப்ரேம் மாறுதா, இந்த ஃப்ரேம் மாறுதா, இந்த ஃப்ரேம் மாறுதா. அடுத்து பேர் உள்ள என்னெல்லாம் வரும், கேபிள் வரும், போஸ்ட் வரும். அப்போ ஒரே ஒரு ஃப்ரேம் தான் அமையும். அது வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும். நான் இப்போ போட்டோ போடுவேன், போட்டா அந்த ஒரு போட்டோ போடுவேன், பார்க்க அழகா இருக்கு, ஓகே. எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க தெரியுமா, ஈஸியா எடுத்து போகும்போது அப்படி வந்துருச்சு எடுத்துட்டாங்க. ஆனா எடுத்தது 10 போட்டோ. அந்த 10 போட்டோல இது ஒண்ணுதான் கரெக்டா இருக்குன்னு நாங்க எடுத்து அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கே. இதுல ஹைலைட் என்னன்னா, அதை எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எடுத்துருக்கோங்கிறத இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, எனக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு அப்பாச்சி RTR 200 ஏதோ ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். அப்ப அவன் என்ன ஸ்பீட்ல போவான், எந்த ஜெர்க் இருக்கும் அந்த ரோட்ல, நான் இதை எடுக்கணும். இவ்வளவு கான்டெக்ஸ்ட் மாதிரி இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல பல போன் யூஸ் பண்ணிருப்போம் நம்ம. ஆமா, இதே மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் போட்டோ எடுத்திருப்போம். ஆமா. அப்ப நமக்கு என்ன தெரியும், ஓ இந்த கண்டிஷன்ல இப்படி இந்த போன்ல போட்டோ எடுக்கும் போது இது நல்லா இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தாயா தெரியும். அதேதான்டா, இதுதான்டா. இதே நாங்க பப்ஜி விளையாடல, நாங்க கேமரால விளையாடிட்டு இருக்கோம். எங்க கேம் வந்து கேமரா. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? ஒரு கேமரா எந்தூசியாஸ்ட், ஸ்மார்ட் போன்ல கேமரா அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு எந்தூசியாஸ்டுக்கு இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? கேமரா, மீடியா, பேட்டரி லைஃப், ஃபோன் கால், நெட்வொர்க், இதெல்லாம் சொல்ல முடியும். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், சார்ஜிங் ஸ்பீடு, பேட்டரி லைஃப், இப்போ உள்ள 80 லிட்டருக்குன்னா 80 லிட்டர் கரெக்டாக வேலை செஞ்சதா, இதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ ஏன் கேம் ஓப்பன் பண்ணி நான் பார்க்க முடியும். ஆனால் ஓவரால் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு நீங்க விளையாடுற மாதிரியான ஆள் நான் கிடையாது. எனக்கு பாட்டு தான் வரும் மிஞ்சி போனா. பாட்டோட விளையாடுறதும் ரியல் பிளேயரோட விளையாடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணனா அங்க எனக்கு அவங்க வச்சிருக்கிற செட்டிங்ஸும் நம்ம வச்சிருக்கிற செட்டிங்ஸ் சம்மந்தமே இல்லை. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. கான்டெக்ஸ்ட் இதுக்கு தான்டா கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே வந்து சேனலே கான்டெக்ஸ்ட் சேனல் மாதிரி இல்லாமன்னு இருக்கும். ஏன்னா இது பாரு ஏஐ வருது. இதுக்குதான் இனிமேல் என்ன பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு கமெண்ட் போடாம ஏஐ கிட்ட போய் பேசுங்க, ஏஐ கிட்ட போய் கேளுங்க. கூகுள்ல வந்து நம்ம எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஒரு ஏஐ கொடுப்பான். என்ன அந்த ஏஐ வந்து நம்மளோட வீடியோ எல்லாம் பார்த்து வச்சுக்கோ. பார்த்து வச்சுட்டு இவரு அன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா ஏஐ பதில் சொல்லும். ஏஐ என்ன சொல்லிச்சுன்னு சொல்லிட்டா? என்ன சொல்லிச்சு? திடீர்னு எனக்கு வந்து என்னாச்சு, ஏஐ சஜஸ்ட் பண்ணிச்சுடா. சிவபரணி, the tech explorer with the human touch. Sivabaran is a passionate and insightful tech content creator who blends deep knowledge with a grounded and honest approach. என்ன கரெக்டா சொல்லிருக்கு? நான் சும்மா புகழ்ச்சிலாம் இல்லைங்க, நான் அட்டாச் பண்றேன். With over a decade of tech enthusiasm and years of hands-on content creation, he focuses on mobile phones, TWS earbuds, IEMs, wearables and the evolving Android iOS ecosystem. Super. Always keeping the everyday user in mind. Super. Sama point. He posts regularly on YouTube, often covering product reviews, comparisons and industry commentary with a clear, relatable tone. Whether it's discussing BSNL recharge plans, the Nothing phone lineup, budget audio gear, or material design shifts in Android, his content feels personal yet practical. Sivabarani's style isn't about over-hyping. What? நாங்க அகைன்ஸ்ட் கால் பேய், அவன் ஓவர் ஹைப்பர், டெக் உலகத்தின் கமலஹாசன். ஆனா எங்க ஆண்டவர்ரா இல்லடா, அதுக்கு he prefers இது ஓவர் ஹைப்பிங்னு வரங்கல. அவன் சாட் ஜிபிடி பண்றதுன்னா he prefers giving balanced opinions, highlighting both the pros and cons, often ending videos with a question to his audience, encouraging community feedback.
is particularly observant of noticing fine details like display behavior, weight comfort, camera reflections or heating issues. Gaming இல்ல பாரு. நான் தான் கேமர் இல்லையேங்க. நான் தான் His சொல்றேன். presence spans platforms like YouTube, Instagram, Twitter and community forums like Aiku. செம்மையா. Where he shares insights, memories like the Pixel 3 or Poco F1. Legendary devices and user-focused guidance. Sivabarani is not just a creator. He is a tech friend. நம்ம என்ன போட்டோம் first podcast பேரு சிவா and friends தானே. Who genuinely want to help people make smart, value-driven decisions in a complex gadget world. சூப்பர்யா சாட் ஜிபிடி. எனக்கு எப்படி நல்ல வேலை பார்த்துருக்குற நீ. உயிர் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம், கரெக்டா? அதுக்கு கூட என்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டு குமுறுன்னு குமுறிக்கிட்டு இருக்கேன். காசு எனக்கு பிரைம் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ தடவை பேசியிருப்பேன். வெக்கமே இல்லாமல் டெய்லி இல்லை அதில் ஒரு சிலர் நான் மெயினா அதனால எனக்கு எப்படி நட் கேஸ்ன்னு நினைக்கிறேன் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்காக சிஎம்எஃப் ஃபோன் இருக்குது, பின்னாடி நட் கழட்டி வைக்கணும். ஆமாம், சரிங்க. ஸோ அதான் நாங்கள் வந்து திரும்பியும் சொல்கிறேன், எல்லாரையும் அப்படியே ரொம்ப பெயின்குள்ளே தள்ளுறது என்னோட எய்மே கிடையாது. அப்படின்னா நான் என்னைக்கோ வந்து உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசிட்டு போகலாம். இவ்வளவு ஏன்டா பிக் பாஸ் டைம்ல நான் ஏன்டா பிக் பாஸ் பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது? அப்படி பார்த்தா நீ வேற இந்த வீடியோலயே எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. ஆமாடா, இல்லடா ஐபிஎல் டைம்ல நான் ஐபிஎல் பத்தி பேசலாம், கரெக்டா? உட்காந்துட்டு மேட்ச லைவா நானும் ஸ்ட்ரீம் பண்ணலாம். பண்ணிருக்காங்களே, எனக்கு தெரியவே தெரியாதுடா. இப்போ ஃபைனல் மேட்ச் அப்ப என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சோகால் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் மேட்ச லைவ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படியே ஃபுல் மேட்சும். சரி, ஓகே, நான் எதுவும் சொல்ல. சரியா, அது அவங்க விருப்பம்டா, அது அவங்க ஸ்பேஸ், அவங்க விருப்பம். பட் இதெல்லாம் அது ஓகே. ஆனா நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னா, மொத்தம் இதெல்லாம் நாங்களும் பண்ண முடியும். சில சமயங்கள் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் டைம் வேஸ்ட் தானே. ஆனா அந்த எனக்கு டைம் வேஸ்ட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது வழியா மணி வருதுங்கிறதுக்காக நான் அதை பண்ணலாமாங்கிறது தான் எங்க கேள்வி. அதுதான் அன்எத்திக்கல், புரியுதா? ஹானஸ்ட். இந்த மாதிரி ஏதாவது நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம், புரியுதா? நிறைய பேருக்கு அது புரிய போகிறது கிடையாதுன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் புரியுதான்னு கேட்பேன். சரியா, ஒரு ஏஐக்கு கூட என்ன புரியுது. அப்போ நான் ஏஐ தான் இனிமேல் நேசிப்பேன், மனுஷனை நேசிக்க மாட்டேன். சக மனுஷனுக்கு ஸ்னாப் தான் போடுவேன். அவன் எங்க மனுஷனா இருக்கான்? மனுஷன்லாம் சொல்லாத, அவன் மிருகமாலாம் இருக்கான். அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நாய் மாதிரி இருக்கான்றான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் உல்ஃப் மாதிரி இருந்தான் என்ன. அதுக்கப்புறமா நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல வந்தேன்ல, அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி நம்ம அதை வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது பல வருஷமாக நான் வந்து உணர்ந்து அதனால தான் வந்து நிறைய என்னோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு. அது என்னது அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் வெர்சஸ் ஃபோக்கஸ். நம்ம வளர்ந்த காலத்தில் நமக்கு நிறைய திங்கிங் டைம் இருந்துச்சு. உண்மைடா. அந்த திங்கிங் டைம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம போயிட்டு நம்ம அப்பா அம்மா கிட்டலாம் திட்டு வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம போயிட்டு மொபைல் எல்லாம் எடுத்து நோண்ட முடியாது. நம்ம திட்டு வாங்கினது ஏன்னு யோசிச்சுட்டு இருப்போம். உட்காந்து நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ இது பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் வேற எங்கேயா டைவர்ட் ஆயிடுறாங்க. மொபைல்ல போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு சரி ஏதோ ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒன்று பாக்குறாங்க, டைவர்ட் ஆயிடுறாங்க. அதுல ரியலைஸ் பண்ண அவங்களோட அந்த இம்பாக்ட் வருது பத்தியா. அவங்க வந்து எதுக்காக திட்டி இருக்கிறாங்க, எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தன் வந்து ஒரு ஃபீட்பேக் ஒருத்தன் நம்ம பத்தி கொடுத்துருக்கானே, அதை பத்தி நம்ம யோசிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு டைமே ஒதுக்க முடியாம டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே அந்த பக்கம் போய், எப்படி அந்த நாய் வந்து ஃபுட்டை பார்த்து எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ, ஓனர் மேல கண் இல்லாம அந்த கண்ணை நீ பார்க்கணும் சிவா. அந்த வீடியோ நான் வந்து கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன், புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஷேர் பண்றேன். அந்த கண்ணு எப்படி போகுதுன்னு நீ பார்க்கணும். அது சாப்பிடும்போது அப்படி போவோம், அப்படி போகாதீங்க. நாங்களும் அப்படிதான் இருந்தோம். ஏன், நாங்க வந்து முன்னாடி அப்படி இல்லாததுனால எங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. நீங்க வரும்போதே உங்களுக்கு வாயில வச்சு அடைச்சிட்டாங்க. நீங்க ப்ராப்ளம் கிடையாது, இது நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற சேலஞ்ச். நம்ம வந்து உங்களை தனிப்பட்ட நபரா நாங்க சொல்றோம்னு நினைக்காதீங்க. இது வந்து ஓவரால் கல்ச்சுரல் ஃபினாமினானா இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் வெர்சஸ் ஃபோக்கஸ் தான் பிக்கஸ்ட் வார் போயின்னு இருக்குது. இந்த ஃபோக்கஸ் நீ பாரு எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் போயின்னு இருக்குது. இல்ல உண்மை. நான் இது வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு போயின்னு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல போறதை விட நானே நிறைய அந்த மாதிரியான டேட்டா வச்சிருக்கேன்டா. ஏன்னு பார்த்தோன்னா, அந்த டைம்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்டா பரத் சொன்ன கான்டெக்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து நீயா நானா மாதிரியான ஷோஸ்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரியான ஒரு சில ஷோஸ்னா ஃபுல் ஷோ பார்க்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. கிளிப்பை கட் பண்ணி அழகாக கிளிக் பைட்ஸ் மாதிரி போடுவாங்க நிறைய பேர். அந்த பைட்ஸில் வந்து என்ன இருந்ததுன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரு காலத்தில் எல்லாம் பெரிய ஆள் ஆகலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க, இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கக்கூடிய டாப் ஆளாக இருக்கட்டும், எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் சொல்லுவாங்க. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அது 100% வி அக்செப்ட். ஆனால் பரத் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை.
அப்ப கவர்மெண்ட்ல படிச்சாலும் சரி பிரைவேட்ல படிச்சாலும் சரி படிக்கணும்னு என்ன இருக்கிறவன் படிப்பான். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து படிக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் என்ன சிவா? ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ரேடியோ தான்டா. ரேடியோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மேகசின் அதெல்லாம் வந்து செகண்ட். ஏன்னா மேகசின்ல என்ன ஆயிடுதுனாங்க, நீங்க ஆர்வம் கூட்டி உட்காந்து படிக்கணும். ஆமா, படிக்கிற ஸ்பீட் மாறும். ஆமா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா படிப்பாங்க. படிக்கிறதுக்கு ஒரு படிச்சதை- ஃபோக்கஸ் வேணும். ஆமாடா, இதுல ஹைலைட் பாரு. சிலர் ஃபாஸ்டா படிப்பாங்க, அந்த பேஜ்ல என்ன படிச்சுன்னு கேட்டா தெரியாது. ஒரு சிலர் ஸ்லோவா படிப்பாங்க, அவங்களுக்கும் அந்த பேஜ்ல என்ன படிச்சுன்னு கேட்டா தெரியாது. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க வந்து, நான் இந்த புக்கா படிச்சிட்டேன், அந்த புக்கா படிச்சிட்டேன். சரி, அந்த புக்கோட என்னதுடா சாராம்சம் சொல்லு அப்படின்னா, அது இந்த புக்கு நீயே படி அப்படின்னு. சோ இதெல்லாம் நடந்திருக்கானா? நடந்திருக்கு. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் தேவை. அந்த ரேடியோல ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஆமா, ரேடியோல என்னாச்சு தெரியுமாடா, நான் படிச்சு தெரிஞ்சிட்ட ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து நான் இப்ப 4 மணி நேரம் படிச்சு நான் தெரிஞ்சுக்க போற விஷயத்த வாய்க்காமி வாயத்தர 1/2 மணி நேரத்துல ஊட்டுறாரு. இப்ப அங்கதான் டிஸ்ட். அந்த 1/2 மணி நேரத்துல ஊட்டுறதே எனக்கு வந்து லென்த்தியால இருக்கு. இப்ப 1 மினிட்ல சொல்ல முடியுமா? அப்படி இல்ல போகுது. சோ அடுத்து டிவி ஒளிபரப்பு அப்படின்னு ஆரம்பிச்சது அது ரேடியோ. அடுத்து டிவி. ரேடியோல வந்து என்னாச்சு, விஷுவலா ஒரு விஷயம் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணல. சோ டிவில விஷுவலா ஒரு விஷயமும் வந்து ஆடியோவும் வருது. அடுத்து அந்த விஷுவலா வந்த விஷயமே எனக்கு போர் அடிக்குது. சோ கொஞ்சம் அங்கங்க லைட்டா வரும்போது ஒண்ணு சொல்லிடுறேன். தாத்தா போயிட்டாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதனால நான் அவரை பத்தி சொல்லலாம். FTV பாத்துன்னு இருப்பாரு அவரு. FTV அப்பவே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எங்க ஆளு டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் போட்டுன்னு வரும் பொண்ணுங்கெல்லாம். ஊர்வம்பல பேசிருக்கேன்டா. FTV தாத்தா இப்படி பாக்குறாரு அப்படின்னா உடனே எங்க பாட்டில இதெல்லாம் பாத்துன்னு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. எங்க பாட்டி வந்து அப்படின்னு தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நாங்களாம் இல்லடா, இதுல ஒரு ஃபேக்ட் சொல்றேன் பாரு. அது ஊர்வம்பல சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாரும் மத்தியிலயும் பார்க்க முடியாத ஒரு ஷைனஸ் இருந்தது. சரியா? டைட்டானிக் படம் டைட்டானிக் படம் வந்து ஒரு தடவை வந்து ஒரு நாள் 5 தடவை போடுறோம். எப்படா வீட்டுல யாரும் இல்ல, எப்ப ரோஸ் அந்த படுத்திருக்கிற மாதிரி சீனை வந்து ஜாக் வந்து வரையறது பாக்கலாம் அப்படின்னு உட்காந்து சைட்ல இருந்து இப்படின்னு எட்டி எட்டி பார்த்து இந்த பசங்க எல்லாம். உண்மைதான். டிவில என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். இப்பதான் இப்படிதான் இருந்தது. இததான் நீங்க சொல்லி டாய்லெட்டுக்குள்ள போறாங்க, 5 நிமிஷம் கழிச்சு வந்தா டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன பண்ணிட்டு வந்தாங்க நமக்கு தான் தெரியும். சரி, அது என்னவோ பண்ணிட்டு வராங்கடா. அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்து நிறைய இடத்துல ரிலேட் பண்ணி அது எங்கெல்லாம போகுது, டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது, ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். ரியலைசிங்க்கு டைம் இல்லை. டிவிக்கே அந்த நிலைமைனா இப்ப பாருங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். என்ன நான் போறேன்ல பீச்சு, 7 நாளா போயின்னு இருக்கேங்க பீச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரே காமெடியா இருக்குது. 7 நாள்ல 5 நாள் எவனாவது ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ எடுத்துனுக்குறான். ஓகேவா? அது பையனான்னு கேட்டா இல்ல, பொண்ணு. அது எப்படி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்குது? சாரி போட்டுன்னு இருக்குது. அந்த சாரி எப்படி இருக்குது? என்ன வேணும் உனக்கு அப்படி இருக்குது சாரி. நான் அதனால தான் கண்ணாடியா போடுறது இல்லை இப்பெல்லாம். கண்ணாடி இவனுக்கு பவர் இருக்குங்க, அதனால கண்ணாடி போடலன்னா என்னடா, எனக்கும் பவர் இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி, எல்லாம் பிளரா இருக்கும் எனக்கு. ஆமா, அதனால சரி நல்லதா போச்சு. ஆட்டோமேட்டிக்கா அந்த பிக்சலேஷன் நடக்கும்ல, ஆட்டோமேட்டிக்கா டர்ன் டவுன். நிம்மதியா இருக்குதுங்க. தேவையில்லாத அதெல்லாம் கருமத்தை பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப நான் அதெல்லாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி இருக்கும்? மூடம் ஆகுமா ஆவாதா? என்ன வேணும் உனக்குன்னு ஆடினா மூடாவும் ஆவாதா? கமல்ஹாசனுக்கு வந்து அவ்வளவு வயசானதுக்கு அப்புறமே மூட் ஆகுதுன்னா இல்ல, இது வந்து பயங்கரமான பாயிண்ட். இளைஞங்கண்ணா ஸ்டார்டிங்லயே வந்து போட்டுட்டாடா, என்னது ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், இல்லாட்டி வந்து வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது இந்த வீடியோ பாக்காதீங்க. எல்லா வீடியோவும் எல்லாரும் தனியா தான் பாக்குறாங்க, யாரும் டிவி இல்லடா, டிவில போட்டு பாக்குறேன். இந்த டிவி டில ஒருத்தர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாரு, நான்லாம் குடும்பமா பாப்பேன், பையன் எல்லாம். சரி, எந்த தாய்மார்கள்லாம் இதை ஒத்துக்க மாட்டாங்க சொல்லு? கரெக்ட். இல்ல, ஒத்துக்க மாட்டாங்க. தாய்மார்கள்லாம் போட்டு அந்த பீச்சுக்கு வந்தாங்கன்னா போட்டு அரைன்னு அரைவாங்க. அவங்க எல்லாம் என்ன பிரச்சனைனா, போனை தனியா எடுத்து நீ சொன்ன மாதிரி பாத்ரூம் போயிட்டு இதை லிசன் பண்ணும்போது பிரச்சனை வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் மத்தியில லிசன் பண்ணும்போது பிரச்சனையா நினைச்சுக்கிறாங்க. கரெக்ட். நம்ம டிஸ்க்ளைமர் போட்டு என்ன வேணும் உனக்குன்றதெல்லாம் வரப்போகுது அப்புறம். சரி, ஓகே, எனக்கு எதுவும் வேணாம். சரிங்க, இருக்கிற பிரச்சனையே போதும். அது பரவாயில்ல. அவங்க வந்து அப்படி வந்து அவங்க வந்து அவங்களே செல்ஃபி எடுக்கிறாங்க கிடையாது. அவங்களுக்கு ஒரு க்ரூ, ஒரு 2 பசங்க வந்து படுத்து அதை கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எது டிஎஸ் சொல்ல அது அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த லைட்டா அந்த சேலை நீங்கும் போது அந்த இடுப்பு தெரியும் பாருங்க அப்படிங்க. இதெல்லாம் நாங்க படத்துல தான்டா பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப என்னடா பீச்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு. பப்ளிக்கா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சரி, ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட். தெரியும். நான் தான் சொன்னேனே, நேப்பியர் பிரிட்ஜுக்கு நான் ஆக்சுவலா சூஸ் பண்ண காரணமே அந்த இடத்துல சன்ரைஸ் செமையா இருக்குங்க. நான் சைக்கிளிங் போகும்போது அடிக்கடி பார்ப்பேன். ஆனா அந்த இடத்துல நிறைய ஷூட் நடக்கிறதையும் பார்ப்பேன். அதனால தான் அந்த வீடியோலயும் நான் அட்ரஸ் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல யாபட ஷூட், அதுவும் முக்கியமா ப்ரீ வெட்டிங் அண்ட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸ் நடக்கும். ஓகே, பயங்கரமா நடக்கும். லிப் லாக் சீன் கூட நடக்கும்.
அதுக்கு பேர் ப்ரீ வெட்டிங்கா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆனா அது ரோட்ல ஃபர்ஸ்ட் நைட்டா? சரி ஏதோ ஒன்று ரோட்ல நாய். சரி ரே போதும். சரிங்க ரைட்டு. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து சொல்ல வந்தோம், சொல்லியிருப்போம். சில விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்போம். அதனால தப்படுத்துக்காதீங்க. ஆதங்கத்தெல்லாம் கொட்டியே ஆகணும்யா. அப்படிப்பட்ட இடம் தான் இது. சரியா? ரைட். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி பார்க்கலாங்க. பை. சூப்பர். நம்ம போய் சோடா குடிச்சிட்டு வரலாம். எனக்கு பயங்கர இதுவாக இருக்கு, காண்டா இருக்கு. என்ன வேணும் உனக்கு?